தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும், மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன். வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலேயே எங்களுடைய இந்த நிகழ்ச்சி பல்வேறு வகையான மன உணர்ச்சிகளையும் ஒரு உத்வேகத்தையும் கிளப்பி இருப்பதை அறிகின்ற போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. காரணம், இதுவரை காலமும் போலிட வாழ்விலே எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய சமய ஆசார விதிகள் இவற்றையெல்லாம் நாங்கள் உதாசீனம் செய்தும் விஷயங்களை அறியாமலும் இந்த நாகரீக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருந்து ஓரளவுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவற்றையெல்லாம் தேடி ஆராய வேண்டிய ஒரு சூழல் இங்கே காணப்படுவதை பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை, உத்வேகத்தை உங்களிடையே பரப்பிய கீதவாணி வானொலிக்கும் டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும் நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டவர்கள். முக்கியமாக எங்களுடைய இந்த சமயத்தின் ஆழமான கருத்துக்களையும் அங்கே பொதிந்திருக்கின்ற விஞ்ஞானபூர்வமான உண்மைகளையும் நாங்கள் ஒப்பு நோக்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான தாற்பயம் புலப்படுகிறது. இந்த விடயத்திலே எங்களுடைய குருமார்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது. பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், இந்த மற்ற சமயங்களிலே குருமார்கள் இதற்கென்று சில பயிற்சிகளை பெறுகிறார்கள். அவர்களுக்கு இதற்கென்று பாடசாலைகள் வைத்து பயிற்சி நெறிகள் கொடுக்கப்படுகின்றன. எங்களுடைய பாரம்பரியத்திலே அது குரு சிஷ்யன் முறையாக அவர்களுக்கு கல்வி புகட்டப்பட்டு வந்தது. நாளடைவிலே அது படிப்படியாக மறைந்து இப்பொழுது நாளாந்த வாழ்விலே அவ்வாறான ஒரு நிலைமை அருகி வருவதை பார்க்கும் பொழுது பழையபடி அந்த நிலைமையை நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இருக்கிறோம். இங்கே இன்னொரு விஷயத்தை நான் கூறத்தான் வேண்டும். கோவில்பட்டி என்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஸ்தலத்திலே அந்த பிச்சை குருக்கள் என்ற பிள்ளையார்பட்டியிலே பிச்சை குருக்கள் என்ற ஒருவர் மிகவும் ஒரு சிறந்த பணியை செய்து வருவதை நாங்கள் இங்கு பாராட்டாமல் இருக்க முடியாது.
அதாவது இலவசமாக குருமார்களுக்கு பாடசாலை நடத்தி அங்கே குருகுல வாசமும் செய்து அவர் உண்மையிலே ஒரு செயற்கரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட பொழுது நான் அவருடைய பெருமையை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும். சைவர்களாகிய நாங்கள் இவ்வாறான கைங்கரியங்களுக்கு எங்கிருந்தாலும் உதவிகள் செய்ய வேண்டும் என்ற எனக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டது. அது இந்த சந்தர்ப்பத்திலே அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் உண்மையிலேயே பெருமை அடைவது மட்டுமல்லாமல் அவருடைய மாணாக்கர்கள் பலர் இங்கே டொரண்டோ கோவில்களிலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் மறந்திருந்த போது அவர் இதை மனதில் கைக்கொண்டு ஒரு செயற்கரிய செயலாக செய்து வருவது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அவர் 2-3 முறை இங்கே வந்திருக்கிறார். பல்வேறு கோவில் கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் அவரை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் பேசும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் உண்மையிலேயே மிகவும் அடக்கமான ஒரு பெரியார், நிறைய கற்றவர். அவர் இந்த புரோகித சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நன்றாக படித்தவர். அவர் இவ்வாறு ஒரு குருகுல வாச முறையிலே பாடசாலை நடத்துவது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரியது. வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே, வணக்கம் கீதவாணி நேயர்களே. உங்களையும் மீண்டும் ஒரு முறை இந்த விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல இந்த அதாவது எங்களுடைய வேத ஆகமங்களை கற்பிக்கின்ற முறை நன்றாக வளர்ந்து வருகின்றது. இந்தியாவிலே பார்த்தால் திருப்பரங்குன்றத்திலே ராஜா பட்டர் என்பவர் அவர் ஒரு குருகுலம் நடத்தி வருகின்றார். மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதே விதமாக வேறு 3 குருகுலங்களிலிருந்து வந்த சிவாச்சாரியார்களையும் அங்கு குருகுலத்திலே பயில்கின்ற அந்தன இளைஞர்களையும் நான் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மதுரையிலே நடந்த சைவ சித்தாந்த மகாநாட்டுக்கு நான் சென்றிருந்த பொழுது எல்லோரையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நல்ல அருமையான பயிற்சிகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ராஜா பெற்றுடைய குருகுலத்தில் இருக்கிற பையன்களுடைய என்ன சொல்வது பொது அறிவு மற்றது ஆங்கில அறிவு கூட அங்கே கவனத்துக்கு எடுக்கப்பட்டு வருகின்றது. மிகவும் ஆச்சரியமான ஒன்று, மிகவும் சிறப்பான ஒன்று. இன்னொரு சிறப்பு இருக்கின்றது என்று கேட்டால், பொதுவாக பலருக்கு இந்த சம்பிரதாயங்கள் எங்களுடைய யாழ்ப்பாண மரபிலே உள்ள கிரியைகளுக்கும் தென்னிந்திய மரபிலே உள்ள கிரியைகளுக்கும் சில வேறுபாடுகள் உண்டு. நீங்கள் கவனித்தால் தெரியும். 3 கவனித்தால் எங்களுடைய கோயில் திருவிழாக்கள், கொடிஸ்தம்ப பூஜை போன்றவற்றை பார்த்தால் எங்களுடைய இதுகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. தீட்சை மரபிலே அனுஷ்டானத்திலே கூட சிறிய வித்தியாசங்கள் இருக்கின்றது. என்னுடைய யாழ்ப்பாண மரபிலே நாங்கள் பின்பற்றுகின்ற பத்ததி அகோர சிவாச்சாரியார் பத்ததி. தென்னிந்தியாவிலே பொதுவாக பயன்படுத்துவது சோமசம்பு பத்ததி. அப்ப எல்லாம் ஆகவ மரபிலே வந்தாலும் சில வேறுபாடுகள் உண்டு. இங்கே அகோர சிவாச்சாரியார் ட்ரஸ்ட் என்று சென்னையிலே இருக்கின்றது. அங்கே அந்த அகோர சிவாச்சாரியாருடைய மரபிலே வந்த சிவாச்சாரியார்கள் பல நூல்களை பதித்து வெளியிட்டு வருகின்றார்கள். அருமையான பல பணிகளை செய்து வருகின்றார்கள். அது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அகோர சிவாச்சாரிய மரபிலே டி கணேசன் என்பவர் இருக்கின்றார். அவர் ஒரு பெரிய அறிஞர். பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் என்று பாண்டிச்சேரியிலே இருக்கின்றது. உலகின் மிக பெரிய சுவடி காப்பகங்களில் ஒன்று. அதாவது ஈட்டுச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகள் போன்ற பல பிரதிகளை சைவ நூல்களில் உலகத்திலேயே சைவ சமய நூல்களின் மிக பெரிய சுவடி காப்பகம் என்ற பெயர் அதற்கு உண்டு. அதுக்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துடைய ரெகக்னேஷனும் ஆதரவும் கூட உண்டு. நாங்கள் இதுக்கு முன்னர் நாங்கள் திருவாவூர் ஆதீனத்தில் இருக்கிற சரஸ்வதி மஹால் அவங்க பெரிய லைப்ரரி ஒன்று வைத்திருந்தார்கள். தருமபுர ஆதீனம், அப்படி ஆதீனங்கள்ல தான் இந்த சுவடிகள் கூடுதலாக இருந்தன. ஆனாலும் கூட சில பேரியர்ஸ் இருந்தது. இப்ப ஆதீன மரபுகளை பார்த்தால் அவர்கள் சிவாச்சாரிய மரபு என்பது ஒன்று இருந்தது, ஆதீன மரபு ஒன்று இருந்தது. ரெண்டும் வித்தியாசமாக இருந்து வந்தது. ஆதீன மரபிலே இந்த ஞான நூல்களை ஞான வழியிலே பாரம்பரியமாக கொடுத்து வருகின்ற மரபு இருந்தது. சிவாச்சாரிய மரபு ஒன்று இருந்தது. அப்ப சிவாச்சாரிய மரபில் வந்த ஆகமங்கள் இந்த ஆதீனங்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படாமல் போன சந்தர்ப்பங்கள் இருந்தன. அப்ப இந்த ஆகம நூல்கள் கிட்டத்தட்ட அழிந்து ஒளிந்து விடுகின்ற நிலை வந்து விடுமோ என்ற அச்சம் பலருக்கு இருந்தது. கிடைப்பதற்கெல்லாம் அரிதாக இருந்த காலத்திலே இந்த பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் நிறுவின ஒரு வைத்தியர் அவர்
அவர் முதல் காஷ்மீர் சைவத்துக்குரிய சில ஆவணங்களை தேடி அதன் பின்னர் 1950s நினைக்கிறேன் அதுல இருந்து தென்னிந்தியாவிலே இந்த சைவ ஆகமங்கள் சைவ நூல்களுடைய தேடி கிராமமாக அங்கே இருந்த ஒருத்தர் இருந்த என்ஆர் பட் என்ற ஒருவர் இருந்தார், இன்னொரு அந்தன பெருமகன். மற்ற அந்தனர்கள் மூலமாக இவர்கள் பெய்ட் ஜாப், ஆனால் அவர்கள் கிராமமாக சென்று ஒரு அந்தனிடம் இன்னொரு அந்தனர் போனால் அவர்களுடைய ட்ரஸ்ட் இருக்கும் இல்லையா, அப்ப அவர்களிடம் பாரம்பரியா இருந்த நூல்களை அவர்கள் வேண்டாமல் அங்கேயே தங்கி இருந்து அவர்களுக்கு முன்னாலேயே இருந்து பிரதி பண்ணி அந்த 8 பிரதிகளை அச்சொட்டாக பிரதி பண்ணி, அதுவும் பிரதி பண்ணும் பொழுது கிரந்த எழுத்திலிருந்து சமஸ்கிருதத்துக்கு 2 விதமான எழுத்துக்கள் உண்டு. ஒன்று கிரந்த எழுத்து, தமிழ் மாதிரி உருண்டையாக இருக்கிற கிரந்த எழுத்து, அதுதான் தென்னிந்திய மரபு. ஆனால் வட இந்தியாவிலே இந்த கிரந்த எழுத்து தெரியாது. அதே மாதிரியாக பல்கலைக்கழகங்களிலே சமஸ்கிருதம் படிப்பவர்கள், லண்டன் எக்ஸாம் மற்றது பல்கலைக்கழகங்களில் படிப்பவர்கள் எல்லாரும் படிக்கின்ற எழுத்து தேவநாகரி எழுத்து. அப்ப கிரந்த எழுத்துக்கும் தேவநாகரிக்கும் ஒரே பாஷை என்றாலும் எழுத்து வேறு. அப்ப தேவநாகரி பாஷையிலே போகின்ற பொழுது உலகம் முழுக்க அது வெளிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்றது. அவை அதை காப்பி பண்ணும் பொழுது தேவநாகரி எழுத்திலே தான் இதை காப்பி பண்ணினார்கள் இந்த ஆகமங்கள் எல்லாவற்றையும். அப்ப கிராமமாக அவர்கள் சென்று அங்கே இருக்கிறவர்களுக்கு அதுக்குரிய சன்மானமும் கொடுத்து அந்த 8 பிரதிகளை அவர்களுக்கு 8 பிரதிகள் கொடுக்க மாட்டார்கள். அப்ப அங்கேயே தங்கி இருந்து அவர்களுக்கு முன்னாலேயே பிரதி பண்ணி அந்தன பெருமக்களை கொண்டே செய்வித்தார்கள். செய்வித்து அது பண்ணி எல்லாத்தையும் கொண்டு அங்க ஆகமங்கள் மட்டுமல்ல, சித்தாந்த நூல்கள், சைவ நூல்கள், நிறைய நூல்கள் அங்கே அந்த 8 பிரதிகளாக கொடுத்தவர்களோடும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். உலகின் மிக பெரிய சைவ நூல்களின் சுவடி காப்பகமாக பாண்டிச்சேரியில் இருக்கிறது பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட். இந்த விஷயத்துல டாக்டர் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்னென்றால், இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டில் இறங்க வேண்டும் என்று யாருக்கோ ஒரு எண்ணம் உதித்திருக்க வேண்டும். இது ஒரு பிரெஞ்சு டாக்டர், அவர் வைத்தியர், பிரெஞ்சு டாக்டர். அவர் பாண்டிச்சேரி பிரெஞ்சு காலனி. அவருக்கு தான் இந்த இது வந்தது. அவர் முதல் தொடங்கினது காஷ்மீர். காஷ்மீர்ல இந்த பிரிவினை எல்லாம் வருகின்ற போது காஷ்மீர் சைவ நூல்களை தேடியாக பொறுத்த தொடங்கி அப்புறம் பார்த்தார் இதோடைய அருமையான பொக்கிஷம் இங்கே தென்னிந்தியாவில தான் இருக்கு. இதிலே பார்க்கணும் டாக்டர், அநேகமாக எங்களுடைய இந்த பாரம்பரிய செயல்களை பார்க்கும் பொழுது பிற நாட்டவர் தான் கூடுதலாக அக்கறை செலுத்துவது போல இருக்கிறது. இறைவன் யாரிடம் அந்த ரிசோர்சஸ் இருக்கிறோரோ அவர்களை பாவிக்கிறார். அதுல ஆச்சரியமான விஷயம் என்று கேட்டால் இந்த 28 ஆகமங்களுமே அங்கே அவர்கள் பகுதி பகுதியாகவோ முழுமையாகவோ எடுத்து வச்சிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஒவ்வொரு ஆகமத்துக்கும் ஒரு சில ஆகமங்கள்ல பிரதி பேதங்கள் இருக்கும், பாட பேதங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். பிறகு அதுல பல ஆகமங்களை அவர்கள் பதிப்பித்திருக்கின்றார்கள். அதுல பிரெஞ்சு மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுடைய ரௌரவ ஆகமம் 3 வால்யூம்ஸாக 3 வால்யூம்ஸாக அந்த ரௌர ஆகமத்தை முழுமையாக பிரெஞ்சு மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி பதிப்பித்திருக்கிறார்கள். அது உண்மையிலே ஒரு செயற்கரிய செயல். அது மட்டுமல்ல, வேறு பல ஆகமங்களை அவர்கள் பதிப்பித்திருக்கின்றார்கள். பல அறிஞர்கள் அங்கே இருந்து, என்ஆர் பட் என்ற பெரிய அறிஞர் இருந்தார், அவர்கள் எல்லாம் இருந்து ஆகமங்களுடைய கிரிட்டிக்கல் கம்பேரிசன் என்று சொல்லுவார்கள். அப்ப சில ஆகம நூல்கள் வெளிநாட்டு நூலகங்களிலே மறைந்து கிடந்த நூல்களை கூட கண்டுபிடித்து அதை கொண்டு வந்த பெருமை, அது ஒப்பிட்டு சொல்லுகின்ற இதெல்லாம் செய்திருக்கின்றார்கள். ஆங்கில மொழியிலேயும் சில ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்ட தமிழ் நூல்கள் நற்றினையை நல்ல வழியாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அருமையான பணி. பாண்டிச்சேரி போவர்கள் ஒரு போய் பார்க்க வேண்டும் அந்த சுவடி காப்பகத்தை. நல்ல அருமையான சூழல் இருக்கிறது. அங்கே டி கணேசன் என்பவர் இருக்கிறார். அவரும் ஒரு சிவாச்சாரிய மரபில் வந்தவர். நான் அங்கே போய் பார்த்தேன் அந்த சுவடி காப்பகத்திலே தொழில் அந்த சுவடிகளை எடுத்து கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி எல்லாம் செய்து கொண்டு பார்த்தால் பல சிவாச்சாரிய பெரியார்கள். அங்கே ஞான சம்பந்த குருக்கள் என்று இருக்கிறார். அவர் சிவாச்சாரிய பணியிலிருந்து முழு நேரம் ஓய்வு பெற்று இதே முழுப்பணியாக செய்து கொண்டிருக்கிறார். போய் பார்த்தால் அந்த பானையில் எல்லாரும் அந்த திருநூறு வைத்து திரிகுண்டரமாக திரிபுரை தரித்து அந்த வேலையை செய்து கொண்டிருப்பதை பார்க்க அதாவது தனியா இந்த ஸ்காலாஸ்டிக் இந்த நிபுணத்துவம் இருந்தும் பத்தாது. இதுல ஒரு அன்றாட அந்த முழு வெளிப்பாடும் இந்த மரபை பின்பற்றுவர்களுக்கு தான் வெளிப்படும். அன்றாடம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், மந்திர ஜபம் செய்ய வேண்டும், தன்னுடைய பூஜை செய்ய வேண்டும், ஆத்மார்த்த பூஜை. அது இல்லாமல் வெறுமனே இது ஒரு புஸ்தகமாக எடுத்து படிப்பதனால இதுல ஒன்றும் புரிந்து விடாது. அப்படிப்பட்ட பெரியவர்கள் 2-3 பேர் அங்க இருக்கிறார்கள். இந்த சம்பந்த குருக்கள் மற்றும் முன்னர் இருந்த என்ஆர் பட், இப்ப இருக்கிற டி கணேசன், அவரும் அது கலாநிதி பட்டம் பெற்றவர். சன்ஸ்கிரிட், தமிழ், பிரெஞ்சு 3 பாஷைகளும் அவருக்கு நன்றாக தெரியும். சில வரலாற்று நூல்களும் எழுதியிருக்கின்றார். சில புஸ்தகங்களை பதிப்பித்திருக்கின்றார். சித்தாந்த பிரகாசி என்ற நூல் வடமொழியில் இருந்த நூல் அதை பதிப்பித்திருக்கின்றார். வேறு சில வடமொழிகளை பதிப்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த அகோர சிவாச்சாரிய பக்தி மரபிலே வந்தவர்கள். டி கணேசன், டாஸ்ட், மற்றது இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கின்றவர்கள். அவர்கள் எங்களுடைய அபரக்கிரியர்கள் கூட
எங்களுடைய மரணத்தின் பின்னர் செய்யப்படுகிற அபரக்கிரியை கூட எங்களுக்கு அகோர சிவாச்சாரியார் பத்ததி மரபிலே தான் செய்யப்படுகின்றது. எங்களுக்கு சில தனித்துவம் இருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்து சைவ மரபிலே சில தனித்துவம் இருக்கின்றது. அவ்வாறான ஒரு மரபு வித்தியாசத்துக்கு யாரோ காரணமா இருந்திருக்க வேண்டும். ஆகமங்களிலே அந்த நாளையில ஆகமங்கள் மிகவும் பெரிய நூல்கள் பாத்தீங்கள் என்றால் அந்த என்ன சொல்றது முதலாவது ஆகமா காரண ஆகமத்திலே அதுல சொல்லுவார்கள் 100 பில்லியன் வேர்சஸ் இருந்தன. ஆரம்பத்தில் அந்த இதுல 100 பில்லியன் வேர்சஸ் இருந்தன. அப்ப இதுகளை எல்லாம் எடுத்து சொல்லுவதென்றால் மிகவும் கடினமான விடயமாக இருக்கும் இல்லையா? சாரி, காமிக ஆமகத்திலே 1 பில்லியன் வேர்சஸ் 1 பில்லியன் வேர்சஸ் இருந்தது. மற்றது ஜோகஜ ஆமகத்துல 100,000 வேர்சஸ், சிந்தி ஆகமத்துல 100,000 வேர்சஸ். இவ்வளவு பரந்த இது. அப்ப எல்லா ஆகமங்களும் எல்லாரும் படிக்க வேண்டும் இல்லை. தனக்கு இருக்கிற சாகை கிளை அந்த வேதத்தின் பகுதி, அந்த பகுதியிலே அவர்களுக்குரிய சம்ஹிதங்கள் அல்லது மந்திரங்கள் இருக்கும், கிரியைகள் இருக்கும். அத்தோடு அந்த வேதத்துக்குரிய உபநிடதங்கள் கொஞ்சம் இருக்கும். அவ்வளவும் படித்தால் அந்த வேத மரபுக்கு சரி அவருக்கு பேசிக் மினிமம். அத்தோடு அந்த மரபு காரணாகம் காரணாகத்தை படித்துக் கொள்ளலாம், காமிகாகம் என்றால் காமிகாவனத்தை படித்துக் கொள்ளலாம். சில வேளையில சில கம்பேரிசன் பார்த்துக் கொள்வார்கள். இதுல எல்லாவற்றையும் ஒருவர் படித்து முடிக்க முடியாது. அப்ப அந்த மரபு அப்படியே வரும். இந்த மரபுகளுக்குரிய சிறிய சிறிய வேறுபாடுகள் இருக்கும். இவ்வளவு இறைவனால் படைக்கப்பட்ட இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டது. சில வேறுபாடுகள் இருக்கும். சில பூஜை முறைகள்ல, சில கோயில்கள்ல பிரதிஷ்டா விதி, உற்சவ விதி, அதுகள்ல சில வேறுபாடுகள் உண்டு. திருநெல்வேலியிலே போனால் நெல்லையப்பருடைய சந்நிதி காமிகாமகத்தின்படி நடக்கின்றது. அங்கே இருக்கிற அம்பாள் சந்நிதி காரணாமகத்தின்படி நடக்கின்றது. ஒரே சன்னிதானத்திலே 2 சன்னிதானங்களுக்கும் டிஃபரெண்ட் ஆகமத்திலே பூஜை நடக்கிறது. அப்படி சில இருக்கிறது. சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் மகுடாகமம் தான் விதி. அப்படி ஒவ்வொரு விதிகள் இருக்கின்றன. அப்ப அதுல ஒன்றைத்தான் பின்பற்ற வேண்டும். இதுல சாம்பார் வைக்கப்படாது. சில வேளைகளிலே என்ன நடக்குன்னு கேட்டால் இதை அறியாதவர்கள், கோயில் சபை நடத்துகின்றவர்கள் சில நான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்திருக்கிறேன். சிவாச்சாரியர்களை அட்வர்டைஸ் பண்ணும்போது அட்வர்டைஸ் பண்ணுவார்கள், இப்படிதான் சொல்லுவார்கள், சைவ மரபு சமார்த்த மரபு. சமார்த்த மரபு என்டையர்லி டிஃபரெண்ட். தெரியாமத்தான் சைவ மரபு சமார்த்த மரபு தெரிந்த இந்த காரணாகமம் காமிகாகமத்தில் தேர்ந்த இப்படி எல்லாவற்றையும் சொல்லி சாம்பார் வச்சு ஒரு கோயில் செய்யலாது. ஒரு கோயிலுக்கு ஒரு ஆகம மரபு, அதை பற்றி கொண்டு அதன்படி செய்ய வேண்டும். அதுதான் அந்த முறை. இப்ப சமார்த்த மரபு வித்தியாசம். ஆகமங்கள் இல்லை சமார்த்தத்திலே. சமார்த்த நிலத்திலே ஆகமங்களே இல்லை. அவர்களுக்கு ஆகமங்களை பிரமாணமாக கொள்வதில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது அது எல்லாவற்றையும் கலந்து செய்கின்ற மரபு வரும்பொழுது குழப்பம் வருகின்றது கோயில்களில். அதான் அந்த இன்னொரு இது நான் யோசிக்கிறேன் டாக்டர். இது என்னுடைய ஊகம், உண்மை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப அநேகமாக இந்த கோவில் நடத்துபவர்களும் கோவில் அர்ச்சனைகள் அதுகளில் ஈடுபட்டிருக்கின்ற எங்களுடைய அந்தணர் பெருமக்களும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு இருக்கிற அறிவை வைத்துக்கொண்டு சில விஷயங்களை அந்த கோவில் நடத்துவ நிர்வாக சபைக்கு சொல்லுகிறார்கள். அது ஆய்ந்து ஓய்ந்து பார்த்து அவர் சொல்வது சரியா என்று பார்க்காமலே இவ்வாறான பிள்ளைகள் நடக்கும். இது மிகவும் கடினமான விஷயம். இந்தியாவிலே கூட இது ஒருவர் சொல்லி தீர்மானிக்கணும். அவர்கள் இப்படியான விடயங்கள் வரும்பொழுது வித்வ சதஸ் என்று கூட்டுவார்கள். பல வித்வர்கள் வந்து அதை விவாதித்து ஒரு இதுக்கு கொண்டு வர இந்த ஆகமத்திலே இப்படி இருக்கிறது. இந்த ஒருவர் எல்லாவற்றிலும் விற்பனராக இருக்க முடியாது. அப்ப இந்த ஆகம மரபிலே எப்படி இருக்கின்றது, மற்ற ஆகம மரபிலே எப்படி இருக்கின்றது என்பதை விவாதித்து இப்ப சிவராத்திரிக்கெல்லாம் அப்படி நடந்தது. இந்த முறை ஒருக்கா சிவராத்திரி பிரச்சனை வந்தது. முன்னர் ஒருக்கா 1962 63 ஒருக்கா பிரச்சனை வந்தது. அப்படி வருகின்ற பொழுதுல இவர்கள் இந்த சதஸை கூட்டுவார்கள். திருவாவூர் ஆதீனம் சதஸை கூட்டினா அங்கே இருக்கிற அந்தந்த ஆகம விற்பனர்கள் அந்தந்த பிரமாணங்களை எடுத்து கூறி இப்படி இப்படி இருக்குது என்று சொல்லுவார்கள். அதை வைத்துதான் அந்த மரபுகள் எடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக என்னன்னு கேட்டால் இதுல எங்களுக்கு இப்ப கோயில்களே பார்த்தால் இந்த ஆகமங்கள் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. நான் சொல்றது கோயில்களை இப்ப கோஆபரேஷன் ஆகிட்டாங்க. அது ஒரு டைரக்டர் அல்லது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர் எல்லாம் போட்டு இதுகள் எந்த ஆகமங்களிலேயும் இல்லை, கிடையாது. எந்த ஆகமங்களிலேயும் அது கிடையாது. ஆகமங்கள் இருக்கிற பிறகு காங்கிரஸ் கதைக்கிறது நடைமுறைப்படுத்துற எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி ஜனநாயகம் என்ற பெயர்ல நாங்கள் என்ன சொல்லணும்னா மக்கள் இல்ல மாக்கள்
மக்கள் என்றால் மனிதர்கள், ஆமாம். மாக்கள் என்றால் விலங்குகள். விலங்குகள். இந்த மாக்களையும் கூட அதுல அங்கத்தவர்களாக்கி அப்புறம் அதுல விவாதித்து, அப்ப நாங்க விவாதிக்க ஒரு ஆகமத்தை வச்சு விவாதித்தால் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆனா விவாதிப்பது என்ன, எங்களோட கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்கு. உங்களோட கான்ஸ்டிடியூஷனை யார் தந்தது, யார் எழுதினது? இட்ஸ் மேன்மேடோ இல்லையா? அப்ப இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஆகம விதிகளை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய கோயில் நிர்வாகங்களை விவாதிக்க வேண்டும். கோயில்ல நரமுறை பிரச்சனைகள் வருவது உண்மை. அப்ப ஒரு சில பிரச்சனைகள் சில இதுகள் வந்தால் ஆகமத்திலே என்ன சொல்லி இருக்குது அதைத்தான் கேட்க வேண்டும். அந்த பெருமகனை கேட்டால் கூட சரி நீங்க சொல்லுவது சரி, எந்த ஆகமத்திலே எப்படி இருக்குது அதை கேட்டு அதன்படி செய்கின்ற பொழுது இந்த ஆலயங்களுடைய விதிமுறை போல பண்ணக்கூடியதா இருக்கிறது. ஆலயம் நடத்துகின்ற பொழுது ஒரு ஆகமத்தை வரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆகமம் காரண ஆகமத்தின்படி நடக்கின்றது, இந்த கோயில காரண ஆகமத்தின்படி நடக்கின்றது அல்லது காமிக ஆகமத்தின்படி நடக்கின்றது, இப்படி ஒன்றை வரித்துக் கொள்ள வேண்டும். அதன்படி அதை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது இந்த கன்ஃபிளிக்ஸ் வராது. கான்ஃபிளிக்ஸ் வராது. எங்கேயும் இறைவனை முதன்மைப்படுத்துற இடத்துல கான்ஃபிளிக்ஸ் வராது. மனுஷர்களை முன்னிலைப்படுத்துற இடத்துல தான் இந்த கான்ஃபிளிக்ஸ் வருது. அடுத்ததாக சிவாச்சாரியர்களையும் கூட எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் எதிர்பார்ப்பேன். என்னன்னு கேட்டால், இப்ப நாங்கள் ஒரு புது யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பார்க்கிற பொழுது கிறிஸ்தவ மதத்திலே பார்த்தால் முழு நேர பயிற்சியாக 4 வருடம் 5 வருடங்கள் அவர்களுக்கு மொழி பயிற்சி. எனக்கு தெரியும், ஜாழ்ப்பாணத்திலே வந்து மரதனாமடத்திலே சுண்ணாகத்திலே அவர்களுக்கு ஒரு செமினரி இருக்கு. அப்ப அங்கே நான் போயிருக்கிறேன். அங்கே சேமன் அடியவர் இருந்து படிப்பித்தார். அவர் காவியோட தான் கொடுத்திருப்பார். அப்படி நல்ல ஸ்டாண்டர்டாக செய்தார்கள். அங்கே இருக்கிற கோயிலே பைபிள் வசனத்தை போட்டிருப்பார்கள். நீ புனிதமான இடத்திலே இருக்கின்றாய், உன்னுடைய காலடிகளை இங்கே கலட்டி வைத்து விடு, விட்டு வா. இது பைபிள்ல இருக்கிற வசனம். அதான் கோயிலுக்கு போகும்பொழுது செருப்பை கலட்டி போட்டு உள்ளுக்க போக வேணும். இந்த இது வந்து 12ஆம் இடத்துல இருக்கிற அந்த செமினரியில இருக்குது. உண்மையிலே அந்த இது இங்கே நாங்கள் கோயில்களிலேயே ஏன் செருப்பு கலட்ட வேண்டும் எங்களுக்கு மட்டுமில்லை, அது பைபிளிலேயே இருந்தது. அப்ப அந்த இறைவன் வெளிப்பட்ட பொழுது, வெளிப்பட்ட பொழுது அவருக்கு அதை சொல்லுகிறார். அந்த ஒரு மலை ஓரத்துக்கு அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது உன்னுடைய பாதனைகளை கலட்டி வைத்து விட்டு வா. அது இறைவனால வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட அவர்கள் அதை நான் மொழி பயிற்றுவிக்கின்றார்கள். ஆங்கிலம் கற்பிக்கின்றார்கள். அங்கே என்னன்னா ஆங்கிலம் தேவை இல்லை, பொதுவரை படிப்பிக்கின்றார்கள். அப்படி படித்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு பீப்புள் ஸ்கில்ஸ், மக்களை எப்படி அணுக வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஒருவரை எப்படி துக்கத்திலே எப்படி ஆசுவாசப்படுத்த வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும், எல்லாம் தெரியும். கவுன்சிலிங் எல்லாம் செய்து கொடுக்கிறார்கள். இஸ்லாம் சமயத்திலேயும் அது இருக்கின்றது. அதே மாதிரியாக ட்ரைனிங் கொடுத்து குர்ஆன் முழுமையும் பாடமாக்க வேண்டும். அது அப்படி இருக்கின்றது. எங்களுடைய மரபிலே அந்த விதமான கட்டுக்கோப்பான இது இல்லை. அப்படி இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படாது. அப்படி இல்லை. குருகுலம் இருந்தாலும் கூட. அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இவர் கிறிஸ்தவத்திலே இருக்கிற இந்த பாதிரியார் இப்படி இருக்கின்றார், இப்படி சொல்லுகின்றார். இஸ்லாத்தில் இருக்கிற இமாம் அல்லது போதகர் இப்படி சொல்லுகின்றார், இப்படி வந்து செல்கின்றார். ஏன் இந்து மதத்திலே அந்த லெவலுக்கு அந்த ஸ்டாண்டர்டை அந்த இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கின்ற பொழுது அங்கே நாங்கள் என்ன செய்யணும், அதே லெவலுக்கு நாங்கள் கொண்டு. அதாவது புரோகிதம் என்பது வேறு, குருத்துவம் என்பது வேறு. ஒரு முறை சங்கராச்சாரிய சுவாமிகள், காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் பல இடங்களுக்கு, பழைய பெரியவர், மகா பெரியவர், மகா ஞானி, அவர் பல இடத்துக்கு போய் ஒரு கிராமத்துக்கு போன பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிறார்கள். அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இங்க இருக்கிற புரோகிதர் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நீங்க வேறு யாராவது ஒரு ஆளை எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா என்று கேட்கினாங்க. அப்ப மடத்துக்குரிய அவர் எங்க போனாலும் அந்த மடத்துக்குரிய மெயில் எல்லாம் இங்க வந்து சேரும் இல்லையா, வந்தது. அப்ப மெயில்மேன் வந்து அப்ப மெயில் கொடுக்குறான். அவருக்கு கொடுத்தா அதை வேண்டிட்டு அந்த மெயில் மணியே கேட்கிறார். அந்த இதுல எல்லாம் போஸ்டல் கோட் போடுவோம் இல்லையா, M1B 2T9 எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த போஸ்டல் கோட் போட்டிருக்குது. அவர் கேட்டார் இது என்ன மெயில் பண்ண கேட்டார். கொஞ்சம் போஸ்டல் கோட் உண்டு, அது திறங்குது, அது என்ன என்றால் அவனுக்கும் தெரியாது. அங்க வந்திருக்கிறவரையும் கேட்டார் இது என்ன விளக்கம் தெரியுமாண்டா தெரியாது. அப்ப சொன்னார், தந்து கொடுக்கிறவனுக்கும் தெரியாது, வேண்ட எனக்கும் தெரியாது, பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெரியாது. ஆனா இந்த நம்பரை, இந்த லெட்டர்ஸையும் இந்த போஸ்டல் கோட்ல போட்டு அந்த இடத்துக்கு சரியா போய் சேருது இல்லையா, அது மாதிரி இந்த வேதங்கள், மந்திரங்கள், கிரியைகள் எல்லாவற்றுக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்க வேணும் என்று இல்லை. That's the important thing. எல்லாருக்கும் எல்லா விளக்கமும், அதை செய்கின்ற புரோகிதர் உட்பட எல்லாருக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்க வேணும் என்று இல்லை. அதை சிரத்தையோடு அதை செய்து கொண்டு வந்தால் அந்த இடத்துக்குரிய பலன் கட்டாயம் கிடைக்கும். இது காஞ்சிபுரியவர் சொன்னார். அப்ப நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங் விளக்கம் வந்து இது சில வேளைகளில் விதண்டாவாதமாகவும் இருக்கும்.
இதண்டா வாதமாகவும் இருக்கும். நான் சொல்லுவது என்னென்று கேட்டால், இப்ப ஹார்ட் எல்லாருக்கும் தொழிற்படுகின்றது. அதுக்காக எல்லாரும் ஹார்ட் என்னென்று தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் தொழிற்படுமா? அது சரி, அது எந்த நேரமும் தொழிற்பட்டுக் கொண்டுதானே இருக்கின்றது இல்லையா? இப்ப நான் இன்னொன்று விதமாக நகைச்சுவையாக சொல்லுவேன், திருமண பந்தத்தில் என்ற தம்பதிகள் இல்ல நான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், ஆண் ஜனனி தொகுதி பெண் ஜனனி தொகுதி எல்லாம் படிச்சு போட்டுதான் நான் திருமணம் செய்து குடும்பம் நடத்த போறேன் என்றா சொல்லுகிறார்கள். இல்லையே, ஒன்றும் தெரியாமலே எல்லாம் நடக்கின்றது தானே, குழந்தை காட்டுகிறார்கள், குடும்பம் நடத்துகிறார்கள். அது ஏன் சமயத்துக்கு வந்து மட்டும் அவருக்கு ஏன் தெரியாது, இவருக்கு ஏன் தெரியாது, இவர் சொல்றீங்க என்று சொல்றது. அதனால இதுல சொல்வது என்பது என்ன, அது ஒவ்வொருவருக்கு கேள்வி வரும் பொழுது அந்த விளக்கம் கேட்டால் அந்த இதுகள் வரும். இதுக்குரிய விளக்கத்தை இறைவனை வெளிப்படுத்துவார். ஒருவருக்கு சின்சியரா ஒரு கேள்வி இருந்தால் அது அனுபவ உண்மை. எங்களுக்கு ஆத்மீகத்திலே சில சின்சியரான கேள்விகள் இருந்தால் இறைவனே அதை யார் மூலமாகவோ, புத்தகம் மூலமாகவோ, வானொலி மூலமாகவோ, இன்னொருவர் மூலமாக வெளிப்படுத்துவான். இப்ப நாங்கள் இதில் இருந்து கொண்டு இவருக்கு எல்லாம் தெரியாது, அவருக்கு அது தெரியாது என்று மற்றவையை கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கப்படாது. இது மிக வெளிப்படுத்தப்பட்ட, இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டது. இங்கே சேவை சிரத்தையும் எங்களால் நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப இதுல ஆராய்கிறதால ஒரு பலனுமே இல்லை. இட்ஸ் லைக் எ டிசெக்ஷன், டிசெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி. அப்ப சொல்லுவார்கள், ஔவையார் சொன்னார், அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த கல்விகள் ஞானம் எல்லாத்தையும் தான் அறிகிறது அரிது. ஞானமும் கல்வியின் நயந்த காலையும் தானமும் தவமும் தாம் செய்வது அரிது. இப்ப மற்றவர்களை ஆராயாம அவருக்கு தெரியுமா, இவருக்கு தெரியுமா, இது ஏன் அப்படி, அது ஏன் இப்படி 68 கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு பூ எடுத்து அவனுக்கு போட மாட்டார். செலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று அப்பர் சுவாமிகள் பாடுகின்றார். இறைவனுக்கு அந்த மினிமம் அந்த பஞ்ச உபசாரங்கள், ஒரு தண்ணி, ஒரு பூ, ஒரு சாம்பிராணி, ஒரு எண்ணெய் அல்லது நெய் தீபம், ஒரு கற்பூரத்தோட ஒரு கற்பூர நீராஞ்சனம், இந்த 5 பஞ்ச உபசாரங்கள் 5 நிமிஷம் போதும். இது 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் போதும். அதை செய்வதற்கே நேரம் இல்லை இவர்களுக்கு. ஆனால் கேள்விகள் மட்டும் நிறைய வந்து கொண்டிருக்கும், வானொலியிலும் வருவதுதான். அதனால கேட்பவர்கள் கேள்வி இருக்கத்தான் வேணும். ஆனால் அதே சமயம் we have to practice. அது சரி, இந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட் வந்து இறைவனுக்கு ஒரு தண்ணியோ பூவோ எடுத்து வைக்க வேணும், கட்டாயம், நிச்சயமா எல்லாரும் செய்யக்கூடியது. இதுல எல்லாரும் பயப்பட தேவையில்லை. ஆசார அனுஷ்டானங்கள், நான் மச்சம் சாப்பிடுறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு எல்லாம் தேவையில்லை. காலையில் எழும்பின உடனே குளிச்சால் எல்லாம் சுத்தமா இருக்குது. நீங்கள் அந்த நேரத்தில் இறைவனை நினைத்து விபூதியை பூசி இதை செய்து கொண்டு வர இறைவன் உங்களுடைய இல்லத்திலே எழுந்தருளுவார். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லுகின்றது. உங்களுடைய இல்லங்களில் எழுந்தருள்வது மட்டுமல்ல, உங்கள் உள்ளங்களிலே எழுந்தருளுவான், உள் நின்று உணர்த்துவான், உள் நின்று உணர்த்துவான். இது ஒன்றும் இன்னொரு ஆள் வெளியில இருந்து சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. இது வந்து ஒரு பூ, ஒரு மொட்டு வந்து மலராகி பூவாகது போல இந்த ஆத்மீகம் என்பது இதை வெளியில இருந்து புகுத்துவதில்லை. டாக்டர் லம்போரன் ரேடியோல சொல்லி செய்து உங்களுக்கு வாரதோ அல்லது ஒரு புரோகிதரோ குருவோ வெளியில இருந்து கொடு. ஆத்மா எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கிறது. அதனுடைய அந்த ஆத்மாவுக்கு உள்ளே உயிருக்கு உயிராக இறைவனும் உள்ளுக்கே இருக்கிறான். கட்டாயம் அந்த உயிருக்கு உயிராக இறைவனைத்தான் நிஜமானன் என்று சொல்லுகிறோம். நிஜமானன் ஆம்பிமலா என்று சொல்லுகிறோம், நிஜமான் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த இறைவனும் உள்ளுக்கு இருக்கிறான், ஆத்மாவும் உள்ளுக்கு இருக்கிறான். அது வெளிப்பட வேண்டும், மலர வேண்டும், அது உள்ளுக்கு இருந்து வர வேண்டும். அவை இந்த வெளி தேடல்களோடு அந்த அகமுகப்படுத்தல், உள்ளுக்கு தேடுவதை கட்டாயம் செய்ய வேண்டும். சில வேளைகளில் நிறைய கேள்விகளே ஆத்மீகத்துக்கு தடையாக இருந்தது. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஒரு குளத்திலே குட்டையில தண்ணி குடிக்கிறேன் கிழக்காம குடிக்க வேணும், கிழக்கினால் சேருதான் இல்லையா, தெளிந்த நீரை குடிக்க வேண்டும். அதான் சிவசூத்ராசன் இருக்கிறது. காஷ்மீர் எங்களுக்கு சிவஞான போதம் மாறி காஷ்மீரத்திலே சிவசூத்ராசன் இருக்கின்றது. சிவசா சொல்லுவார்கள், ஞானமும் தலை, ஞானம் என்பது அறிவு. இந்த புஸ்தக அறிவு கூட சில வேளை ஒரு கட்டாக இருக்கும். அதாவது இந்த கட்டுக்களில் இருந்தெல்லாம் விடுபடத்தான் இந்த ஆகமங்கள், இந்த புத்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அதற்றையே நாங்கள் இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும் பொழுது அதையே கட்டாகிவிடும். கட்டை அறக்க வந்த நூல்களும் அறிவுமே எங்களுக்கு கட்டாகிவிடும். கவனமாக அதை பாவிக்க வேண்டும். இறைவனிடமிருந்து பக்தி அல்லது அன்பு வேண்டும். எல்லாத்திலையும் பக்தி தேவை. சரியிலேயும் பக்தி உண்டு, கிரியையிலேயும் பக்தி உண்டு, யோகத்திலேயும் பக்தி உண்டு, ஞானத்திலேயும் பக்தி உண்டு. பல பேர் கேட்பார்கள், ஞான யோகமா, பக்தி யோகமா, கர்ம யோகமா, எல்லாத்திலையும் பக்தி உண்டு. பக்தி இல்லாத ஒன்றுமே இல்லை. இந்த பக்தி இருக்கிற பொழுது, சிரத்தையும் இருக்கிற பொழுது உங்களோட செயற்பாடு, நீங்கள் ஒரு தண்ணி எடுத்து ஒரு பூ எடுத்து வையுங்கோ, இறைவன் உங்களுக்கு வெளிப்படும். கட்டாயம் டாக்டர், இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நாள், எங்களுடைய இந்த சமயாசார நிகழ்விலே
சித்திரை பௌர்ணமி இன்றைக்கு பெரும்பாலான இல்லங்களிலே தாய் எங்களுடைய தாயானவள் செய்த ஒரு பெரிய இதற்காக ஒரு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு தினமாக இங்கு வீடுகளிலே எல்லோரும் சைவ பெருமக்கள் தாய்க்கான வணக்கங்களை செலுத்தி தாய் வழி முன்னோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பித்ருக்கள்ல எங்களுடைய தாய் வழியிலே இறந்து போனவர்கள் அவர்களுக்குரிய பிதிர்கடன் செய்கின்ற நாள் இது சித்திரை பௌர்ணமி. ஒவ்வொரு மாச பௌர்ணமியுமே தாய்க்குரிய நாள். ஆனால் இது எனக்கெல்லாம் தெரியுமா, அங்க ஊர்ல இருந்தார், எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தில இருந்தவர், அவர் ஒரு பொறியியலாளரும் கூட. அவ்வளவாக கடவுள் நம்பிக்கை கிடையாது அவருக்கு, கோயிலுக்கு போறதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவர் விரதம் இருப்பார் தாய்க்காக. அமாவாசை தகப்பனுக்கும் பௌர்ணமி தாய்க்கும் உரியது. அப்ப அந்த செய்து கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. இது தாய்க்கு மட்டுமல்ல. சில பேர் கேட்பார்கள், அம்மா தான் காலமாயிட்டாவே, காலமானால் எவ்வளவு காலத்துக்கு செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். எவ்வளவு காலம்? இது எவ்வளவு காலம் இல்லை, இது உங்களுக்கு கடன். இது நீங்கள் ஒரு ஃபேவர் செய்யறது இல்லை, யாருக்கும் அவருடைய அம்மாவுக்காக நீங்கள் ஃபேவர் செய்யறதோ நல்லது செய்யறதோ இல்லை, உங்களுக்கு கடன். இது 5 கடன். அந்த கடன்களை சொல்லுவார்கள் என்று கேட்டால் 3 கடன் இருக்கிறது. ஒன்று தேவ கடன். அந்த தேவ கடன் தெய்வத்துக்குரிய கடன்கள் அல்லது தேவ கடன்கள் இற வழிபாட்டினால தீரும். மற்றது ரிஷி கடன், அதாவது முனிவர்களுக்குரிய கடன் ஒன்று இருக்கிறது எங்களுக்கு. அது இப்படிப்பட்ட ஞான நூல்களை, முனிவர்களுடைய நூல்களை, உபநிடதங்கள், மற்றது அந்த ஞான நூல்களை கேட்பது, வாசிப்பது, அறிவது, பரப்புவதனால அந்த முனிவர்களுக்குரிய கடனை நீங்க தீர்த்துக் கொள்வீர்கள். பித்ரு கடன் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பித்ருக்களுடைய கடன், அந்த பித்ருக்களுடைய கடனுக்கு 2 விதமாக தீர்க்கிறது. ஒன்று நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்க்க வேண்டும். வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணாம உங்களோட பாட்டுல விட்டால் அதுவும் ஒரு பித்ரு சாபம். இன்றைக்கெல்லாம் கன பேரண்ட்ஸ் இருக்கணும். எத்தனை இளைஞர்கள் வாகனத்துடன் ஓடி திரிகின்றார்கள். இவர்களுக்கு வாகனம் வேண்டுவதற்கு வசதி இருக்கின்றதா? கிடையாது. வாகனத்துக்கு பெட்ரோல் அல்லது கேஸ் போடுவதற்கு வசதி இருக்கின்றதா? பெட்ரோல் தான் கொடுக்கிறார்கள். இத்தனை இளைஞர்கள் செல்போன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். செல்போன் வேண்டுவதற்கு வசதி இருக்கின்றதா? அப்ப இதுகளை நின்று கேட்டால் சொல்வது, என்னொருவர் கேட்டார், என்னுடைய மகன், நீங்கள் அவருக்கு கார் வளர்க்கவில்லையா? நாங்கள் அவர் கேஸுக்கு விளக்க தூங்கின பிறகு அவர் கார் வளர்க்கலாம். அது ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும். அதாவது எல்லாவற்றையும் சும்மா கொடுத்து கொண்டு வரப்படாது. நான் எத்தனையோ விதமான கம்யூனிட்டிஸோட பழகி கொண்டு வருது. எங்கள் சமுதாயத்திலே எங்கள் பிள்ளைகளை நன்னறியில் செலுத்துவதில் பெற்றோர்கள் இப்பொழுது அக்கறையாக இல்லை. அது தவறி விடுகின்றார்கள். இந்த பிள்ளைகளிலே கண்ணோடித்தனமான இது இருக்கின்றது. இப்ப பாடசாலையில ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் ஊர்ல உடனே பிள்ளையத்தான் விசாரிக்கிறது. அங்கே வளமையா, இங்கே அப்படி இல்லை. இங்கே முதல்ல டீச்சரை சொல்லி போட்டு வந்து சொல்லுவார்கள், அந்த டீச்சர் ரேசிஸ்ட் அல்லது இப்படி இருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார். தன்னுடைய பிள்ளைகளுடைய குற்றங்களையும் உணர்ந்து திருத்த வேண்டும். சின்ன வயசுல இருந்தே வர வேண்டும். இது பிள்ளைகளை என்ன ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. ஆசிரியர்கள் நல்ல பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த பிள்ளைகளுக்கு ஆத்மீய விஷயங்கள் கட்டாயம் சொல்லிக் கொடுக்கணும். நான் பார்க்கிறேன், இந்த முறை சில நாட்களுக்கு முன்னர் வந்த செய்தி குளோபல் மெயில்ல, எத்தனையோ பல்கலைக்கழக மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். குயின் யூனிவர்சிட்டி has lost 10 students in the last year. 6 September from suicide. தற்கொலை செய்திருக்கிறார்கள் 6 பேர். இது வெளிப்படுகின்றது. இந்த தற்கொலை இது வெளிப்பாடு உள்ளுக்குள்ளே டிப்ரெஷன் அல்லது மனச்சோர்வால பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர்? எத்தனை மாணவர்கள் நாங்கள் அப்ளை பண்ற கோர்ஸை முடிக்க முடியாமல் அவதிப்பட்டு விடுபட்டு வெளியே போகின்றார்கள். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதுக்கு நாங்கள் தான் காரணம். எங்கள் பிள்ளைகளை இந்த அதாவது தனியா படித்து உலகத்திலே பொருள் தேவை, அது உண்மை. அதுக்காக ஆனால் பொருள் மட்டும் போகாது. இறையை தேடுவதோடு இறையையும் தேடு. யோசுவாமி சொன்னார், இறையை தேடுவதோடு சாப்பாட்டுக்குரிய வழியை பார்க்கிறது, இறையையும் தேடு, அதை கொடுக்க வேண்டும். இது 2 விதமான கொடுப்பது இருக்கின்றது. நான் சமீபத்திலே பார்த்தேன், சில பேரை பிள்ளைகள் வளர்ந்து வந்தோடனே சில பேர் கொண்டு வருவார்கள். 13 வயசு 15 வயசு வரைக்குள்ள ஹை ஸ்கூலுக்கு வரைக்குள்ள கொண்டு வருவார்கள். இவைக்கு கொஞ்சம் ஏற்கனவே சில வேலை ப்ராப்ளம் தொடங்கிடும், அதுக்காக தான் கொண்டு வர்றது. ஆனா அந்த நேரத்திலே சமயத்தை கொடுப்பதை விட சின்ன ஆரம்ப வயசுல 5 வயதிலேயே கொடுக்க துவங்கினால், வீட்டிலேயே கொடுக்க வேணும். பிறந்தாலே நான் பார்த்தேன். என்னென்று கேட்டால், எங்களுடைய வகுப்புகள் தொடங்கினோம் இல்லையா, இந்த சமய வகுப்புகள் தொடங்கின பொழுது என்னுடைய சமய வகுப்பிலே வந்த பலருக்கு அந்த வேற இடங்கள்ல சமய வகுப்புகள் தொடங்கின அந்த பரிச்சயம் அதுகள் இல்லை. ஆனா பார்த்தால் வளர்ந்த மாணவர்கள், இந்த 12, 13, 15 வயசுள்ள மாணவர்கள் எல்லாம் நிறைய கேள்விகள் கேட்பார்கள். இட் டசன்ட் மேக் சென்ஸ் என்று வாங்க.
சம்பந்தருக்கு பால் கொடுத்த கதையை கதைத்த பொழுது 2 கிழமைக்கு முதல் பையன் கேட்ட கேள்வி அதான் எத்தனை there are so many kids crying why did God come to only சம்பந்தர் ஏன் சம்பந்தருக்கு மட்டும் வந்தார் ஒரு கேள்வி இல்லையா இருக்கு. அடுத்த இன்னொரு கேள்வி அதே அப்ப வந்தாண்டா இப்ப ஏன் வாரையில நிறைய கேள்விகள். ஆனா நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் உண்டு. இதெல்லாம் தப்பான கேள்விகள் இல்லையா, அந்த பிஞ்சு உள்ளங்களிலே உண்மையாக இருக்கின்ற கேள்விகள். இந்த பெரியாக்கள் மாதிரி விதண்டாகாத கேள்விகள் கிடையாது, உண்மையாக இருக்கின்ற கேள்விகள் கேட்கிறார்கள். கேள்வி கேட்கின்ற போது அவர்களுக்கு பதிலை சொல்லுகின்றனர். என்னன்னு கேட்டால் சில வகையில் நாங்கள் இந்த சின்ன பசங்க இவங்களுக்கு இந்த ஹையர் மாதிரி ஹை லெவல்ல எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படாதுன்னு போட்டு மேலால சொல்றது சொல்லிவிட்டால் இவங்க கேள்வி கேட்பாங்க, இது ஏன் இப்படி நடந்தது. பிள்ளையாருடைய கதையை சொன்னால் அது ஏன் சிவன் பிள்ளையாருடைய தலையை வெட்டினார், நீங்க கடவுள் என்று சொல்றீங்க, அது ஏன் சண்டை பிடிக்கணும், அவர் கடவுள் என்றா முத்து மறைந்தவராக இருக்கணுமே, அவருக்கு ஏன் இது தெரியாது. இது எல்லாம் வருகின்ற கேள்வி கட்டாயம் வரும், அதுல தப்பே கிடையாது. அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அந்த ஹையர் லெவல்ல போறோம், பெரியாக்கள் கூட போறோம் அந்த அளவுக்கு. அந்த கிரகிக்க முடிகிறது. அவர் கேட்ட பொழுது நான் முந்தி வந்த மாணவர்கள் இருப்பார்கள், பிந்தி வந்த மாணவர்கள் இருப்பார்கள். பிந்தி வந்த மாணவர்கள் இப்படி கேள்வி கேட்க அவர்களுடைய விட முந்தி வந்த மாணவர் மறுமணி சொல்றார். அந்த இதுக்கு அப்ப இந்த ஆழமான விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார், அந்த தன்மை இருக்கின்றது. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஆனால் இன்னொரு குரூப் இருக்கின்றது எங்கள்கிட்ட. இந்த சின்ன வகுப்புல இருந்து அவர்களுக்கு கதை தான் சொல்லிக் கொண்டு வர்றார்கள். அப்ப எங்களுக்கு சில வாலண்டியர்ஸ் இருப்பார்கள். அப்ப அவர்கள் வந்து இந்த கதைகள், அந்த ராமாயண கதை, பிரகலாதன் கதை அதெல்லாம் சொல்லிக் கொண்டு வர்றாங்க. அப்ப கதைகள் போய் அவர்கள் கதையை என்ன செலக்ட் பண்றாங்கன்னு ஒரு கைடன்ஸ் கொடுப்போம். அவர் பார்த்தேன் இந்த சொல்லிக் கொடுக்கிறார்கள், ஹை ஸ்கூல் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், சொல்லிக் கொடுக்கிறார்களுக்கு ஒரு பக்குவம் வருகின்றது. பிரகலாதனுடைய கதையை சொல்லிக் கொடுக்கிற பொழுது நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். அந்த பெண் சொல்லிக் கொடுக்கிற சொல்றார், அந்த பிரகலாதனுடைய தாயார் கர்ப்பமாக இருக்கின்ற பொழுது நாரத மகர்ஷி வந்து அவருக்கு உபதேசிக்கின்றார். அதை வயிற்றிலே கர்ப்பத்திலே இருக்கின்ற இந்த பிரகலாதன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். அதை சொல்லுகிற அந்த பெண் சொல்லுகிறார், இந்த ஹை ஸ்கூல் கேர்ள் அந்த பிள்ளை சொல்லுது, our learning starts from our womb. என்று சொல்லிக் கொடுக்கிறார். சொல்லிக் கொடுக்கிறாரு அந்த பிள்ளைக்குமே தெரியுது இல்லையா, அந்த பிள்ளை ஒரு நல்ல தாயாக உருவாவதற்கு வழிவகுக்குது இல்லையா. அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இந்த கேள்விகள் இல்லை. நான் பார்த்தேன் அவர்கள் ஏற்கனவே இந்த ஸ்டோரி சிவன் விஷ்ணு அந்த பிள்ளையார் வந்த கதை அந்த கடவுள் எல்லாம் பார்த்துக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த கன்ஃபியூஷன் அந்த கேள்விகள் கிடையாது. அப்ப சிறு வயதிலேயே இதை கொடுத்தால் அவர்கள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள் இறுக்கமாக. பெரிய வயதை கொடுக்கிற பொழுது கொஞ்சம் அறிவியல் விளக்கம் கொடுக்கணும். பல பேர் கேட்பார்கள் இந்த பிள்ளை எல்லாம் கேள்வி கேட்கிறார்கள், எங்களுக்கு கொடுக்க முடியாம இருக்கின்ற, நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, இந்த வரமணி கொடுக்க வேண்டிய சிரமம் உங்களுக்கு வராது. நீங்கள் 4-5 வயசுலேயே எங்களை புராண கதையா சொல்லுங்க. கதை எல்லாருக்கும் விருப்பம், கதையா சொல்லுங்க, அவங்களுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க அவங்களுக்கு தாங்களே விளங்கிக் கொள்ளுவாங்க. அப்ப இதுகள் எல்லாம் கொடுக்காம விட்டு சில பேர் பிரச்சனை வந்த பிறகு கொண்டு வருகின்ற பொழுது அவர்களுக்கு இதை கொடுப்பது கஷ்டமாக இருக்கு. அப்ப அந்த பிஹேவியர் ப்ராப்ளம், இளைஞர்களுடைய ப்ராப்ளம், பெண்களுடைய ப்ராப்ளம், பெண்களோட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கின்றது. இன்றைக்கு மதுபானத்துக்கு கடுமையான பெண்கள் இருக்கின்றார்கள், ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கின்றார்கள். மற்றது கருச்சிதவிக்கு வருகின்ற பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். நமது கலாச்சாரத்திலே வைத்தியராக இருப்பதனால சொல்லுகின்றேன், யாழ்ப்பாணத்திலே நிறைய பேர் யாழ்ப்பாணத்திலே கருக்கலை மட்டுமல்ல குழந்தைகள், பிறந்த குழந்தைகள் வளவுகளிலேயும் குப்பை தொட்டிகளிலேயும் எறியப்படுகின்றார்கள். நாங்கள் சும்மா இங்கே இருந்து கொண்டு எங்களுடைய யாழ்ப்பாண கலாச்சாரம் என்று கண்ணை மூடி கத்திக் கொண்டிருப்பதனால் பத்தாது. பேசிக்கா அந்த இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், கண்ணை திறந்து நாங்கள் செயற்பட வேண்டும், எங்கள் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு உண்டு. அப்ப பித்ரு கடன் என்றால் நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்ப்பதனால எங்களுடைய பித்ருக்களுடைய கடன் தீரும், அது உண்டு. அடுத்ததாக எங்கள் சமயத்திலே இப்ப அடுத்த கேட்டார் கேட்டா மற்ற சமயத்திலே எப்படி செய்யணும், மற்ற சமயத்திலே இப்படித்தான் நல்ல பிள்ளைகளை வளர்த்து விட்டாலும் பித்ரு கடன் தீருது. ஆனா எங்கள் சமயத்திலே சிறப்பாக இந்த மாதாவளியில வந்த மாதாவுக்கு மட்டுமல்ல, தாயினுடைய தாய், தாயினுடைய தகப்பன், தாயினுடைய சகோதரங்கள், அந்த ஜெனரேஷன்ஸ் முழுக்க எத்தனை தாயினுடைய வழியிலே எவ்வளவு பேர் வந்திருப்பார்கள். சில குழந்தைகள் வந்து கருவிலேயே பிறந்து போயிருப்பார்கள். சொல்லுவார்கள் கருவினே அழிவதாயும் சொல்லுவார்கள், கருவிலேயே அழிவதாயும். அதுக்கு அது வந்து மிஸ்கரேஜஸ், சில மிஸ்கரேஜஸ் தெரியாது. என்னுடைய மாதவிடாய் காலத்திலே இப்ப ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் காலம் வந்தால் நடுப்பகுதி 14-15ஆம் நாள் அப்படித்தான் கருத்தரிப்பது. அது 28-29 நாளுக்கு பிறகுதான் அடுத்த பீரியட் வரும். அது வெராட்டிக்கு தான் நீங்க செக் பண்ணி பாக்குறீங்க நாங்க பிரெக்னென்ட்டோ இல்லையோ. எத்தனையோ கருக்கள் இந்த 14 நாளுக்கு 28 நாளுக்கு வரையிலேயே கலைந்து விடுகின்றன. அப்ப நீங்கள் அது உங்களுக்கே தெரியாது நீங்க பிரெக்னென்ட்டா இருந்தது. அப்படி கருவிலே அழிவதாயும் கழிந்திடாது அழிவதாயும், கழிந்திடான்னு சொன்னா பிறக்கைக்குள்ள ஸ்டில் பர்த்
முழுமையாக வருமானம் பிறக்கும் பொழுது தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும். இந்த 10வது மாதத்துல குழந்தை பிறக்கிற பொழுது உறக்கம் அல்லது உறந்து பிறக்கும். அது ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் என்று சொல்லுவார்கள் வருகின்ற பொழுது. அதைத்தான் சொல்றேன், ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். பிறக்கும் பொழுது இந்த பிறப்பு கால்வாடி ஒரு காலம் வருகின்றது. அதாவது அந்த பிளசண்டா தொப்புள் நான் முறுக்கப்பட்டு அதனுடைய சர்க்குலேஷன் நின்றுடும். அதனால வெளியில வந்து மூச்சு இன்னும் எடுக்கல, முதல் மூச்சும் எடுக்கல. என்னோட இன்னும் பேர்த் கிணல்ல தான் இருக்கு, தலைதான் வந்து கொண்டு இருக்குது. அந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள ஒரு கிரிட்டிக்கல் பீரியட். இது கொஞ்சம் நீண்ட நாளாக போனால் 3 நிமிஷத்துக்கு மேல அது போனிச்சென்றால் பிரெயினுக்கெல்லாம் ஆக்சிஜன் இல்லாம நரம்பு கலங்கள் வந்துடும். அது எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில அந்த குழந்தை பிறகு அது சொல்லுவாங்க நியோனேட்டல் என்கெஃபலோபதியன்ட். அது பிறகு பின்னுக்கு லேர்னிங் ப்ராப்ளம், டிசபிலிட்டி, பிள்ளைகள் படிப்பதில் கிரகிப்பதில் குறைவா இருக்கும். ஆக கடுமையாக போனால் பிள்ளைங்களுடைய உடல் வளர்ச்சி பாதிக்கப்படும், கைகால் வழங்க அப்படியெல்லாம் பெறுவது உண்டு. அப்ப இதெல்லாம் அந்த 3 நிமிஷத்துக்குள்ள நடக்கும். அந்த 3 நிமிஷத்துக்குள்ள வந்து இந்த பிள்ளை வெளியில வந்து மூச்சு எடுத்தால்தான் அந்த ஆக்சிஜன் அங்க போய் இந்த பிழப்பு வருது. இதைத்தான் இந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் என்று நாங்க சொல்லுவோம். அந்த ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ்ல சில வேளைகள்ல வந்து அந்த பிள்ளைக்கு வந்து இந்த காலத்துக்கு முன்னராகவே மலம் கழிந்து விடும் உள்ளுக்கே. அது நடக்கும். மிக்கோனியம் அஸ்பிரேஷன், சில வேளை சலங் வந்துடும். அதைத்தான் சொன்னார் திருமந்திரத்தில் சொன்னார், என்ன மலம் மிகில் மந்தனாம் சலம் மிகில் மூங்கையாம். இது திருமந்திரத்தில் இருக்கு. திருமந்திரே சொல்லி இருக்கு. உள்ளுக்கே இருந்த பொழுது அந்த சலம் கூடிக்கொண்டு வந்தால் சொல்வார்கள் ஃபீட்டல் ஹைட்ரோனியோசிஸ். அப்ப சலம் மலம் மிகில் மந்தனாம் ஃபீட்டல் மீகோனியம் அஸ்பிரேஷன் வந்தால் பிள்ளைக்கு மூல வளர்ப்பு பாதிக்கப்படும், ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ். இப்ப திருமூலர் உண்மையிலே எங்களுடைய வைத்திய துறையில் ஒரு நிபுணர் போல இருந்திருக்கிறார், எல்லாம் அறிந்து வர. அப்ப இதுலதான் இந்த தக்க தசமதி தாயோடு தான்படும் சுக்க சாகர துயரிடை பிழைத்தும். அதான் சொல்லுவார்கள், கருவிலே அழிவதாயும் கழிந்துடாத அழிவதாயும் தருணனாய் அழிவதாயும் பாலனாய் அழிவதாயும் குழந்தை பருவத்தில் தருணனாய் அழிவதாயும் வளர்ச்சி வந்த பருவத்தில் அறிவதாயும் இப்படி நிறைய விதங்கள்ல அந்த இறந்தவர்கள் எல்லாம் இந்த மாதா வழியில இறந்தவர்கள் அவ்வளவு பேருக்கு நாங்கள் செய்கின்ற தர்ப்பணம். அதான் அந்த பித்ரு அந்த மாத்ரு அந்த பித்ரு கடன்ல மாதா வழியில செய்பவர்களுக்குரிய நாள் பௌர்ணமி. சித்திர பௌர்ணமி சிறப்பான நாள், அது உண்டு. 2வது சித்திர பௌர்ணமிக்கு இன்னொரு சிறப்பு இருக்கின்றது. எங்களுடைய சித்திரகுப்தனாருடைய பூஜை அல்லது அவருக்குரிய விழாவுக்குரிய நாள். சித்திரகுப்தன் என்பது வந்து கேட்டால் அவர் கணக்கெழுதி வைப்பவர். யமனுடைய ஆளாக இருந்து எல்லாம் கணக்கெழுதி வைப்பவர். நாங்கள் எல்லாம் புராண கதை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சித்திரகுப்தனாருக்கு கோயில்கள் கூட உண்டு, காஞ்சிபுரத்தில் எல்லாம் கோயில் உண்டு. அவர் வந்து இதுக்கென்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பவர். இது எங்கே இந்த கணக்கு இருக்கிற என்று கேட்பார்கள் எல்லாரும். எங்களுடைய உள்ளுக்கு சைக்கிக் ஃபேக்கல்டிஸ் இருக்கு, எங்களுடைய உளவியல்கள் எல்லாம் இப்ப மைண்ட் வந்துட்டுது. அப்ப எங்களுக்கு சொல்லுவார்கள் உண்டு மைண்ட், அது சூப்பர்ஃபிஷியல் லெவல்ல இருப்பது. அதற்கப்பாலே புத்தி இன்டெலெக்ட், அதற்கப்பாலே கான்சியஸ் எல்லாம் சொல்றது அல்ட்ரா கான்சியஸ் என்று சித்தம் என்று ஒன்று இருக்குது. இந்த சித்தம் என்ற பகுதியிலே தான் என்னுடைய கர்மாக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு வந்திருக்கின்றன. நம்ம கம்ப்யூட்டர் சிப்பிலே எப்படி இந்த டேட்டா பேஸ் எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இந்த சித்தம் புத்தி தத்துவத்துக்குள்ள இருக்கிற இந்த சித்தம் என்கின்ற இந்த தத்துவத்திலே எங்களுடைய கர்மாக்கள் நாங்கள் காலையில இருந்து மாலை வரைக்கும் என்னென்ன செய்கிறோமோ எல்லாம் அங்கு எழுதப்பட்டிருக்கு. நல்லது கெட்டது எல்லாம் பதிவாக இருக்கிறது. இது இந்த பிறப்புக்கு மட்டுமில்லை, எல்லா பிறப்புகளிலே நாங்கள் செய்த கர்மாக்களும் அங்கே பதிவாகி இருக்கின்றது. இந்த சித்தத்திலே பதிவாக இருக்கிற இந்த குறிப்புகளைத்தான் நாங்கள் சித்திரகுப்தனார் கணக்கு. அப்ப நாங்க அங்க போன உடனே அவர் இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் சிப்பை ரீட் பண்றது, அவ்வளவுதான் செய்யறேன். சித்தத்திலே ஏற்கனவே இருக்குது. இதுல பார்த்தா தெரியும், நீங்க அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு எல்லா சில பேருக்கு. விளிம்புக்கு போய் திரும்பி வந்தாங்க, அதுல பார்த்தா தெரியுமா போன பிறகு அங்க போனவரன் ஒரு ஒளிக்கு முன்னால் நிக்கிற மாதிரி என்று சொல்லுவார்கள். ஒரு பீஸ்ஃபுல் இது என்று வருகிறது. அதுக்குள்ளே அவருடைய வாழ்க்கை இந்த கடந்த நிகழ்ச்சிகள் முழுவதும் ரிவ்யூவா வரும். ஒரு பெண்மணி நடிகையா இருந்த ஒரு பெண்மணி சொல்றா, தனக்கு 3 வயசுல வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கான் ஓடிக்கொண்டிருக்குமா, ஒரு வடிகால். அந்த வடிகால தான் விளையாட்டி கொண்டிருந்து தொடங்கிச்சான். சட்டென்று ரீப்ளே பண்ண தொடங்கும். எல்லாம் கம்யூனிகேஷன் நடக்கும், வார்த்தைகள் இல்லை, கம்யூனிகேஷன் நடக்கும். எங்கெங்கே தவறுகள் நடந்தது, எங்கெங்கே நீங்கள் எப்படி எப்படி செய்திருக்கிறீங்க என்பதுடைய கம்யூனிகேஷன் ஒரு ஃபீட்பேக்கும் வந்து கொண்டிருக்கும். இந்த ரீல் போகும் பொழுது இது எல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்குள்ள முடியுது. எலும்பு வந்து போடுவாங்க ஃபியூ செகண்ட், அங்கே நிற்கக்குள்ள யுவக்கணக்கு. சரி, அப்ப அப்படி முடிகின்றது. இந்த கம்யூனிகேஷன்ல தான் சொல்லுவார்கள், எங்களுடைய வாக்கிலேயே சொல்லுவார்கள், நாங்கள் சத்தம் போட்டு கதைப்பது வைகரி வாக்கு.
நான் கதைக்கிறேன், நீங்க கேட்கிறீர்கள் வைகரி வாக்கு. இது என்னுடைய செவிக்கு மட்டும் கேட்கக்கூடிய நான் கதைத்தால் அது சூக்கும வைகரி, உங்களுக்கு கேட்கக்கூடிய கதைத்தால் தூள வைகரி. இதற்கு முன்னதாகவே இப்ப நான் டிரைவ் பண்ணி கொண்டு வரும் பொழுதே இன்றைக்கு சித்திர பௌர்ணமி, இன்றைக்கு என்ன கதைக்க போகணும் என்று காரில் இருந்து என்னுடைய மனதுக்கை கதைத்துக் கொண்டு வருவோமல்லோ. மனதுக்குள்ளே ஒரு ரீல் ஓடும் இல்லையா? ஓ, அதை சொல்லுவார்கள் மத்திமை. அதை சொல்லுவார்கள் மத்திமை. இந்த மத்திமைக்கு முன்ன அப்ப சில பேருக்கு கதை உள்ளுக்கு நினைக்கிறது இன்னொரு சொல்லுவார். மத்திமை வாக்க அவருக்கு புரியக்கூடியதாக இருக்கும். சில யோகிகளுக்கு அந்த சக்தி இருக்கு. உங்களுடைய சித்தத்தை சொல்லுவார். அந்த இது இருந்தது. விவேகானந்தர் ராமகிருஷ்ணருடைய காலமாகறதுக்கு முதல் நாள் ராமகிருஷ்ணர் படுத்திருக்கின்றார். அப்பொழுது அவருக்கு ராமகிருஷ்ணருக்கு புற்றுநோய் வந்திருக்கின்றது, எலும்புந்தோலுமாக வந்து விட்டார். யோசிக்கிறார், இவர் இறைவன் அவதாரம் என்று சொல்லுகிறார்களே, இவர் இப்படி எலும்புந்தோலுமாக வந்து விட்டாரே, புற்றுநோய் பாதித்திருக்கின்றது, இது இறைவன் அவதாரம் என்று இவர் எப்படி தண்டுகிறார்? இந்த நேரம் இவர் தன்னை அவதாரம் என்று சொன்னால் நான் இவரை ஏற்றுக்கொள்வேன் என்று அவர் மனதுக்கு நினைக்கிறார். இவர் நிற்கிறார். உடனே அவர் சொல்லுகின்றார், உடனே ராமகிருஷ்ணன் எழும்பி சொல்லுகிறார், எவன் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வந்தானோ அவனே இந்த ராமகிருஷ்ணனாக வந்திருக்கிறான். இது அவர் மத்தியம வாக்கில மனசுக்குள்ள நினைச்சு கொண்டிருக்க இவர் கொள்றார். இதற்கு முன்னாக இருக்கிற வாக்கு சொல்லுவார்கள் பஸ்டந்தி வாக்கு. எங்களுக்கே தெரியாது, ஏதோ ஒன்று ஃபோன் பண்ணது என்ன வருகிறது எங்களுக்கு தெரியாது. இன்னும் அந்த வாக்கு வர்றதுக்கு முந்தின நிலை ஒரு மங்காக இருக்கிற நிலை, தெளிவில்லாமல் இருக்கிற நிலை. சொல்லுவார்கள் மயில் முட்டையிலே மயில் குஞ்சின் நிறங்கள் இருப்பது போல என்று சொல்லுவார்கள். தெரியல, அது பஸ்டந்தி வாக்கு. அதுக்கு முன்னாக இருக்கிற வாக்கு சூக்கும வாக்கு, ஒருவருக்குமே தெரியாது. அப்ப இந்த நிலைகளிலேயே அந்த கம்யூனிகேஷன் நடக்குதுங்க. அப்ப அதைத்தான் சொல்லுவார்கள் இந்த சித்தத்திலே சித்திரகுப்தன் கணக்கெழுதி வைத்திருக்கிறார் என்று. பொதுவாக எங்களுடைய மாதங்கள் கூட தமிழ் மாதங்களுக்கு ஒவ்வொரு தொடர்பு இருக்கின்றது. தை மாசத்தை பௌஷ்ய மாதம் என்று சொல்லுவார்கள். பூஷ நட்சத்திரத்தோடு பௌர்ணமி தொடர்புடைய வருவது தமிழ் மாசம். இப்ப மாசி என்றால் மகா நட்சத்திரத்தோடு வரும். அப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு. அப்ப சித்திரையிலே சித்திரை மாதத்துக்கு ரீசன் வந்து சித்திரை நட்சத்திரத்தோடு பௌர்ணமி தொடர்புடையதாக வருகின்ற மாசம் சித்திரை மாசம். ஏப்ரல் மாசம் ஏன் ஏப்ரல் என்றா எங்களுக்கு தெரியாது, ஏன் ஜனவரி என்றா தெரியாது, ஏன் பிப்ரவரி என்றா தெரியாது. ஆனால் ஒவ்வொரு மாசத்துக்கும் ஏன் இந்த மாசம் என்று சொன்னால் அந்தந்த நட்சத்திரங்களோடு அந்தந்த மாசத்தின் பௌர்ணமிக்குரிய தொடர்பை வைத்து அந்த மாசத்துடைய பெயரை வைத்திருக்கிறார்கள் தமிழ் மாசத்தில். உண்மையிலே அவர்கள் எல்லாம் ஒரு காரண காரியத்துடன் செய்திருக்கிறார்கள் எல்லா விஷயத்தையும். உண்மையிலே நாங்கள் இந்த மாதிரியான ஒரு அனுபவ நிலையில இவற்றையெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். மேலெழுந்த வாரியாக இது எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலை, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா என்ற மாதிரியான ஒரு பௌத்தறிவு கதைகளை பேசுவதில் பலனில்லை என்றதான் என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். இதுல டாக்டர் என்னென்றால் இன்றைக்கு நாங்கள் இந்த சித்திரகுப்தனாரை பற்றி நீங்கள் சில விஷயங்கள் கூறியிருக்கிறீர்கள். அவருடைய அந்த வழிபாட்டு முறை மிகவும் அரிதாக இருக்கிறது. பனையமா நான் பார்த்தேன் சில குழுக்களிடையே மட்டும் அது பிரபலமாக இருக்கிறது. ஆனா அவருடைய நான் நினைவு வைத்துக் கொண்டாலே போதும். ஆமாம் ஆமாம், அதுதான் இங்க அடிப்படையான விஷயம். அடுத்ததாக இன்னொன்று, இந்த சித்திரை மாதம் தான் வசந்த நவராத்திரி என்று சொல்லுவார்கள். புரட்டாசி மாசத்துல வர்ற அந்த நவமியோட வர்ற நவராத்திரி எங்களுக்கு தெரியும். இந்த வசந்த நவராத்திரி வந்து சித்திரை மாதத்திலே வருவது பெரும்பாலானவர்களுக்கு தெரிந்திருக்காது. இந்த வசந்த நவராத்திரியினுடைய சிறப்பு நாள் அங்கே வந்து எப்படி நவமி சிறப்பாக வருகின்றதோ அம்பாளுக்கு. இப்ப நாங்கள் எல்லாம் அந்த 9 நாள் செய்வோம் இல்லையா? 9 நாள் செய்கின்ற பொழுது பிரதமையிலே தொடங்கி நவமி வராக 9 நாள் செய்வோம். நவமியிலே என்ன செய்வோம்? எங்களுடைய புஸ்தகங்கள் ஆயுதங்களை எல்லாம் வைத்து அங்கே கலைமகளை ஆவாகனம் பண்ணுகின்றோம். புஸ்தகங்களை வச்சு படிக்கிறது இல்லையா? அப்ப புஸ்தகங்களை அல்லது ஆயுதங்களை வைத்து அங்கே எங்களுடைய சக்தியை ஆவாகனம் பண்ணுகின்றோம். அதிலே வந்து எழுந்தருளும்படி பிரார்த்திக்கின்றோம். தசமியிலே அதை எடுத்து பிரித்து பாவிக்கின்றோம். அதான் வித்யாரம்பம் என்று இருக்கின்றது. அதான் செய்கின்றது. அது தசமியோட முடியுது. இது வந்து பௌர்ணமியிலே வரும் இந்த கடைசி நாள். அது அந்த நாளும் இன்றைக்குத்தான் அம்பாளுக்குரிய நாள். அம்பாளுக்கு பௌர்ணமி இரவிலே பூஜை செய்வது மிகவும் சிறப்பானது. அம்பாள் பௌர்ணமி இரவு அம்பாளுக்கு ஒரு விளக்கு, நெய் விளக்கு ஏற்றி வைத்து அம்பாளுடைய சோஸ்திரம் அபிராமி அந்தாதியை சொல்லி வரலாம். மந்திரம் பெற்றவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லி வரலாம். கொஞ்சம் பரிச்சயம் உள்ளவர்கள் லலிதா சகஸ்ரநாமம், 1000 நாமங்கள் இருக்குது அம்பாளுடைய. அது லலிதா சகஸ்ரநாமமே ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா என்றுதான் தொடங்குகின்றது. தாய்க்கு வணக்கம் என்றுதான் தொடங்குகின்றது. மாத்ரே அந்த மாதாவை. அப்ப அந்த மாதாவைக்கு மிகவும் முக்கியம் கொடுக்கின்ற நாள் இன்றைக்கு. 2 விதமாக அம்பாளுக்கு முக்கியமான நாள்,
சித்திர கொத்தரான நாள், சித்திர மாத பௌர்ணமி நாள், மற்றது மாதாவுக்கு முக்கியம் கொடுக்கின்ற நாள். இந்த அம்பாளுடைய இந்த பௌர்ணமியிலே அந்த அம்பாளுடைய பூஜையை பற்றி எல்லாம் எங்களுக்கு தேவி உபனிஷத் என்று இருக்கின்றது. 108 உபநிடதங்களில் ஒன்று தேவி உபனிஷத். அதிலே இதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். அதே மாதிரி அதர்வ வேதத்திலேயும் இதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள். அப்ப வசந்த நவராத்திரி அந்த சிறப்பும் இதுக்கு உண்டு. இப்படிப்பட்ட பல சிறப்புகள் உள்ள நாள் இன்றைக்கு. இன்றைய நாளிலே பொதுவாக இந்த தாயை இழந்தவர்கள் அவர்களுடைய இது இந்த மாதிரி கடைபிடிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? பொதுவாக இதெல்லாம் சொல்லுவார்கள் இடம் பொருள் ஏவலை பொறுத்து. எல்லாருக்கும் இதை நன்றாக செய்ய வேண்டும் என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். அது முக்கியம். முறையாக செய்ய வேண்டிய முறை தெரிந்திருக்க வேண்டும். பொதுவாக சொல்லுவார்கள் வீட்டிலே ஒரு சிவாச்சாரியாரை கூப்பிட்டு நீங்கள் தர்ப்பணம் முறையாக செய்வதை செய்யலாம். அது அதன்படி பிண்டம் போட்டு செய்வது என்று இருக்கிறது. அது அப்படி செய்கின்றது இருக்கிறது. அதுதான் முறையான முறை. ஆனால் எல்லாருக்கும் அந்த வசதி நேரம் வாய்ப்பு கிடையாது. இப்ப வாய்ப்பு கிடையாதவர்கள் என்ன செய்யலாம் என்றால் இன்றைக்கு விரதம் இருந்து மத்தியானத்துக்கு பிறகு தன்னுடைய தாயாரை நினைந்து தாய் வழி முன்னோரை நினைந்து தர்ப்பணம் என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் எள்ளு எடுத்து அந்த கையிலே கொஞ்சம் எள்ளை போட, கணவன் மனைவி என்றால் மனைவியார் அதை போட தண்ணீர் ஊற்றி அவர்கள் நினைத்து முன்னால் ஒரு தட்டத்திலே போடலாம். அந்த தண்ணீரோட சேர்த்து எள்ளும் தண்ணியும் சொல்வார்கள். அதை செய்யலாம். 3 முறை அந்த தங்களுடைய மாதா வழிபாட்டை செய்து செய்யலாம். இன்றைக்கு அந்த பித்ரு வழிபாடு செய்கின்ற பொழுது அதை செய்துதான் தன்னுடைய பூஜையை செய்ய வேண்டும். வங்காளி அப்படித்தான் வருகின்றது. அதை செய்ய வேண்டும். இது மினிமமாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று. மாதா செய்யலாம், வீட்டிலேயே செய்யலாம். இது ஒரு முறை அந்த தர்ப்பணத்தை பற்றி சொல்லுகின்ற சுவாமி விவேகானந்தர் இந்தியாவிலே சென்னையிலே தங்கியிருந்த காலத்திலே அவருக்கு அந்த வீட்டிலே கொஞ்சம் சில பழைய கெட்ட ஆவிகளுடைய சேஷ்டை கொஞ்சம் இருந்தது, இறந்த ஆவிகள். என்ன செய்த வேண்டவர் சன்னியாசிகளுக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்ற கடன் கிடையாது. ஏன் கிடையாது? அவர் அந்த சன்னியாசத்திலே ஒருவர் போகின்ற பொழுது அவருடைய 21 ஜெனரேஷன் பின்னுக்கும் 21 ஜெனரேஷன் அவருக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் எல்லோருக்குமே விமோசனம். ஒருவன் சன்னியாசியானார். அது பெரிய இது. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன் என்று சொல்லுகிறார்கள் கிருஷ்ணன் தாய்க்கே வெறும் என்று. அப்படி அந்த ஜெனரேஷன் முழுக்கவே அந்த இது முடிகின்றது. அப்ப அது பெரிய தர்மம். நாங்க முன்னுக்கு சொல்றோட பார்த்தோம் இல்லையா, எங்களுக்கு உலக தர்மம் என்று ஒன்று இருக்கின்றது. அதான் வர்ணாசிரம தர்மம். அது பேசிக்கலி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்மிருதிகள்ல இருக்குது. என்ற சட்ட நூல்கள் எல்லாம் அதை அடிப்படையாக வச்சுதான் வந்தது. எல்லா நாடுகளிலும் அது இருக்குது. ஒரு ஆசிரியர் என்றா படிப்பிக்க வேணும், மாணவன் என்றா படிக்க வேணும், அரசன் என்றா நாட்டை காப்பாற்ற வேணும், ஒரு வியாபாரி என்றா என்ன செய்ய வேணும், தொழிலாளி என்றா என்ன செய்ய வேண்டும், சட்ட திட்டங்களையும் உரிமைகளையும் கடமைகளையும் வரையறுத்து கொடுப்பதுதான் இந்த அடிப்படை வர்ணாசிரம தர்மம். அது உண்டு. அது உலக தர்மம். அது ஸ்மிருதிகள் 18 ஸ்மிருதிகள் இருக்குது. வேதங்களுடைய உபாந்த நூல்களாக இருக்கின்றன. அது அடுத்ததாக வேதங்கள்ல சொல்லப்பட்ட தர்மம் வைதீக தர்மம். தன்னை மையப்படுத்திய இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இருந்து மற்றவர்களை முன்னிலைப்படுத்தி செய்கின்ற தர்மம் வைதீக தர்மம். இந்த வைதீக தர்மத்திலேதான் இல்லறத்திலே வாழ்கின்றவனுக்கு விதிக்கப்பட்ட தர்மங்களில் ஒன்றாக இந்த பித்ரு கடன் சொல்லப்பட்டிருக்கின்றது. வள்ளுவர் சொல்லுகிறார், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல் தான் என்று ஆங்கு 5 ஓம்பல் தலை. 5 விதமான கடமைகளை இல்லவத்தானுக்கு வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் தமிழ் மறையிலே. தென்புலத்தார் என்பது இங்க பித்ருக்களை குறிக்கின்றது. தென்புலத்தார் என்பதற்கு பரிமையர்கள் உரையிலே சொல்லுகின்றார். இவர்கள் படைப்பு காலத்தில் பிரம்மனால் படைக்கப்பட்டது ஒரு கடவுட்சாதி. இப்ப பித்ருக்கள் எங்களுடைய இறந்து போன ஆன்மாக்களுக்கு அதிதேவதாகளாக இருந்து நாங்கள் கொடுப்பதை வாங்கி அவர்களுக்கு சேர்ப்பிக்கின்றார்கள். இவர்களுடைய அம்மா புறப்படுத்திட்டாதானே, எடுத்துட்டா நாங்க கொடுப்பது என்ன பிரயோசனம் உண்டு? அம்மாக்காக கொடுப்பதில்லை. அம்மா வழியில இருக்கிற எத்தனையோ ஆன்மாக்களுக்கு பிறப்பெடுத்தவர்கள் எடுக்க அவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து இந்த பித்ரு தேவர்கள் அவர்களுக்கு கொடுப்பார்கள். எங்க வீட்டிலே கட்டுற மாவிலை தோரணம் இருக்கு இல்லையா, அந்த நுனியிலே இந்த பித்ரு தேவர்கள் வந்திருப்பார்கள். நம்முடைய நல்ல காரியம் கட்ட காரியம் நடக்கின்ற பொழுது இந்த மாவிலை நுனியிலே வந்திருப்பார்கள். வந்திருந்து கொண்டு செல்லச்சாவை வந்துட்டார், கந்தசாமி வரையிலே என்று கதைத்து கொண்டிருப்பார்கள். இந்த மாவிலை நுனியிலே அவர்கள் இருப்பார்கள். இந்த பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் மிகவும் முக்கியமானது. அப்ப அவர்களுக்கு இந்த கடமை செய்ய வேண்டும். நாங்கள் 7 விதமான லோகங்கள் மேலே இருக்கின்றன. 14 லோகங்களே. அப்ப மேலே இருக்கிற லோகங்களை சொல்கின்ற பொழுது பூலோகம் தான் எங்களுடைய இந்த கேலக்சி முழுக்க பூலோகம் தான். பூமி மட்டுமல்ல, இந்த சூரியன் மட்டுமல்ல, இந்த கேலக்சி மில்கி வே என்று சொல்றோமே, இந்த கேலக்சி முழுக்க பூலோகம் தான். இதுல 2000 to 4000 பில்லியன் ஸ்டார்ஸ்
இருக்குதா எங்களது சூரியன் மாதிரி அவ்வளவு குடும்பங்கள் இருக்கின்றன. இதிலேதான் ஒரு 400 ஒரு பகுதியைத்தான் நாங்கள் இப்போது அறிந்திருக்கிறோம் என்று இந்த பிப்ரவரி மாதம் அந்த மெக்லீன் மேகசின்ல அந்த அண்டவியல் விஞ்ஞானம் சொல்லுகின்றது. புதுக்க கொஞ்சம் கோலத்தொகுதிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள் இல்லையா, 200 அண்ட தொகுதிகளை கண்டுபிடித்து போட்டு சொன்னார்கள் ஒரு 400 பகுதி இந்த பூலோகத்தின் இந்த கேலக்சியில 400 பகுதி தான் அதுக்கு தெரியுது. மற்ற உலகங்களும் என்ன இது மட்டும்தான் இங்க சயின்ஸ் இருக்கிறது. அதுக்கு அங்கால புவர்லோகம் அதுக்கு அங்கால சுவர்லோகம் ஸ்வர்கலோகம் ஹெவன்ஸ், அங்கதான் இந்திரன் முதலிய தேவர்கள் இருக்கிறார்கள். புரந்தரன் வீட்டிருந்த அரசு புரிவன் அங்கே என்று கந்தபுராணத்தில் வருகிறது. பூலோக புவர்லோக சுவர்லோக மகர்லோக அங்கால இருக்கிறது மகர்லோகம். அதுக்கு அங்காலே ஜனலோக, அந்த ஜனலோகத்திலேதான் பிதிர்த்தேவர்கள் இருக்கின்றார்கள். ஜனலோகத்திலேதான் பிதிர்த்தோர்கள், அந்த அண்டத்தொகுதியிலே ஜனலோகத்திலேதான் இந்த பிதிர்த்தோர்கள் இருக்கின்றார்கள். அப்ப பூர்லோக புவர்லோக சுவர்லோக மகலோக ஜனலோக தபலோக அங்காலதான் சத்தியலோக அங்கால வருது 7வது லோகமாக. அப்ப இந்த ஜனலோகத்திலேதான் இந்த பிதிர்த்தோர்களுடைய இருப்பிடம். அப்ப அவர்கள் சர்டன் என்னுடைய அஸ்ட்ரானமிக்கல் பேஸில் இந்த திதிகள் வர்ற பொழுது அவர்கள் இங்கே வந்து சஞ்சாரம் செய்வார்கள். அந்த நேரத்திலே அவர்களுக்குரிய தர்ப்பணங்களை நாங்கள் கொடுப்பதனால அவர்கள் அந்த மூதாதையர்கள் புறப்படுத்திருந்தாலும் சரி, புல்லா பிறந்திருக்கலாம் பூடா பிறந்திருக்கலாம், புல்லு பூடா இருந்தா அவர்களுக்கு ஒரு மலையாக தண்ணியாக வரும், ஒரு மீனா பிறந்திருந்தா ஒரு ஆகாரமாக ஒரு இதாக வரும், ஒரு மனுஷனா பிறந்திருந்தா அதுதான் அந்த பித்திருக்களுக்கு நாங்கள் செய்கின்ற கடன். அப்ப இதை வந்து செய்ய வேண்டும். அப்ப விவேகானந்தர் இங்க அந்த சன்னியாசிக்கு அந்த கடன் இல்லாத பொழுதிலும், இந்த ஆன்மாக்களுக்கு அவர் உறவு முறை இல்லாத பொழுதிலும், தமிழ்நாட்டில்தான் நடக்குது. அவர் பெங்காலி. அவர் அடுத்த நாள் கடற்கரையில் லாவ போன பொழுது தண்ணீரை இறங்கி 2 கையாலும் தண்ணீரை எடுத்து அந்த ஆன்மாக்களை நினைத்து பிரார்த்தித்து அவர்கள் நல்ல கதி அடைய வேண்டும் என்று அந்த தண்ணியை கடல்ல விடுறேன். அதுக்கு பிறகு அந்த ஆன்மாக்களுடைய ஆவிகளுடைய சேட்டை இருக்கு, இது அவருடைய வரலாற்றில் வருகிறது. அப்ப மினிமம் மினிமம் இதுதான், ஒரு தண்ணியை எடுத்து உரைக்கிறது பேயா மினிமம். மற்றது அவர்களுடைய பேராலே நற்கருமங்கள், அந்த பேராலே ஏழைகளுக்கு அன்னம் கொடுக்கிறது, தான தர்மம் கொடுக்கிறது. ஏழுமானவர்கள் அந்த கஷ்டப்பட்ட இடத்துல அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செல்வ கொடுக்கலாம். மற்றது நல்ல ஒரு சிவபிராமணருக்கு போஜனத்துக்குரிய இது கொடுக்கிறது. அதாவது வந்து அந்த போஜனம் பிராமண போஜனம் அதுக்குரிய தானமோ அல்லது அதுக்குரிய தர்மத்தை கொடுப்பது ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னால், அவர்களுக்கு போஜனம் கொடுக்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கின்ற போஜனத்தினால அவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் செய்கின்ற நாளாந்தம் செய்கின்ற சிவபூஷை, நாளாந்தம் செய்கின்ற சந்தியாவந்தனம், காயத்ரி ஜெபம் எல்லா பலனிலையும் கூட நல்ல பலன் இவர்களுக்கு வந்து சேருகின்றது. இதில் ஒரு நீர் வந்து டாக்டர் கேட்டு பார்ப்போம். வணக்கம். வணக்கம் டாக்டர் சார், நான் சிவகுமார் இருக்கிறேன். சொல்லுங்க சிவகுமார். ஒரு நல்ல ப்ரோக்ராம் கேட்டு இந்த கேள்வி என்ன டாக்டர், இப்ப வந்து அந்த பிதிர்க்கடன் செய்யறது செத்தா போல அந்த 8:32 துவசம் அதோட செய்யறத கூட அந்த உயிரோடு இருக்கைகளை ஏன் சோறு போடாமல் செத்தா போல அதில் செய்யணும்? உயிரோடு கேட்க அதே ஆன்மா தானே இருக்கு, அதே உடம்போட அதே வீட்டை இருக்குது. அந்த சோறையும் வச்சு கொண்டு சோறு போடாத ஆட்கள் அந்த செத்தா போல 8:31 செய்யறதுல என்ன பெரிய யோசனம்? ரேடியோல கேட்க நீங்க விளங்கப்படுதுங்க. நல்ல ஒரு கேள்வி, கலப்பெயர். அதாவது வந்து ஒரு இறந்த ஆன்மாவுக்குள்ளே நாங்கள் இவ்வளவு முக்கியம் கொடுக்க வேண்டும் என்றால் அவர்கள் உயிரினம் இருக்கிற பொழுது எவ்வளவு முக்கியம் கொடுக்க வேண்டும்? அவர்களுடைய பிளஸிங் கட்டாயம் தேவை. உயிரோடு இருக்கிற பெற்றோர் தன்னுடைய மனசு நிறைஞ்சு வயிறு நிறைஞ்சு இந்த பிள்ளை இப்படி செய்தது நினைத்தால் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா வருவார்கள். நிச்சயமா சொல்றேன், உங்களுடைய பிள்ளைகள் நல்லா வருவார்கள், நீங்க நல்லா வருவீங்க. ஆனால் இந்த பெற்றோர் மனசுல நினைச்சுக்கொண்டு ஐயோ நான் இப்படி எல்லாம் படிப்பிச்சு விட்டேன், இப்படி எல்லாம் வந்து விட்டேன், அப்படி செய்யறானே இப்படி செய்யற மனசு, பெற்றோருடைய மனது அங்கலாச்சால் இது கவனித்துக் கொள்ள வேண்டும். பொதுவாக பெற்றோரை கவனிக்காம விடுவதற்கு முக்கிய காரணம் அவருடைய கணவன் அல்லது மனைவி. கணவன் தன்னுடைய பெற்றோரை கவனிக்க வருவது காரணம் அவருடைய மனைவி விடமாட்டார், மனைவி தன்னுடைய பெற்றோரை கவனிக்க வருவது காரணம் கணவன் விடமாட்டார். அப்படி விட்டால் உங்களுடைய பிள்ளைகள் நல்லாய் வருவதை பாதிக்கும், சந்தானம் இல்லாமல் போகும், குழந்தை பேர் இருக்காது, குறைபாடுடைய குழந்தைகள் லேர்னிங் டிசபிலிட்டியோட பிள்ளைகள் பிறக்கும், குடும்பத்திலே அவச்சாவு நிகழும், திருமணத்திலே தம்பதிகளுடைய ஒற்றுமை இருக்காது, தாம்பத்திய சுகம் இருக்காது, அதிர்ஷ்டங்கள் கலவிடங்களே எல்லாம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் தானே இல்லையா? என்னை பொறுத்தவரை நான் பார்க்கிறேன், என்னை விட இவ்வளவு பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தவங்க யோசிச்சு பார்க்கிறேன். நான் பாடசாலை காலத்துல இருந்து பல்கலைக்கழக எல்லாருமே இப்படி எல்லாம் படித்து வந்த வேண்டிய ஒருவருக்கு புத்தி மட்டும் கூட அது சந்தர்ப்ப சூழ்நிலை வச்சு அந்த நிலையில அப்படி வருவது, அவ்வளவுதான் இல்லையா? அடுத்ததாக இத்தனை பேர் படித்து நல்லா வந்தாலும் மிச்ச விஷயத்துல நல்லா இருக்கிறார்களா? இல்லையே.
இல்லையே வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் இருக்கின்றது. மாணவர்களுக்கு நான் சொல்லுவேன், எவ்வளவு விஷயம் இருக்கின்றது. எத்தனை பேருக்கு குடும்பம் பிரிவு இருக்கின்றது, எத்தனை பேருக்கு புற்றுநோய் வந்திருக்கின்றது, எத்தனை பேருக்கு குழந்தைகளிலே புறப்பாடு வந்திருக்கின்றது, பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்திருக்கின்றது. இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்கள் படித்திருக்கலாம், பட்டம் பெற்றிருக்கலாம், வைத்தியர்களாக இருக்கலாம், இப்படி நிறைய பிரச்சனை வாழ்க்கையில் இருக்கின்றது இல்லையா? இது எல்லாம் ஒரு பிளெஸிங். எல்லாம் எங்களுடைய ஆற்றலால வருவதில்லை, என்னுடைய அறிவால என்னுடைய முயற்சியால மட்டும் வருவது இல்லை. கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இதுகளை எல்லாத்துக்கும் எங்களுடைய பிளெஸிங்ஸ், பெற்றோருடைய பிளெஸிங் அல்லது ஆசீர்வாதம் மிகவும் முக்கியமான ஒன்று. அது மிக முக்கியமான ஒன்று. இரண்டாவது சில வேளைகளில் பெற்றோரும் குறைவாக அட்வைஸ் பண்றது இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய பிரிவினைகளை மூட்டுவிடும் பெற்றோர் இருக்கிறார்கள். உண்மை, அளவுக்கு மீறி எதிர்பார்க்கிற பெற்றோர்கள் இருக்கின்றார்கள். அதெல்லாம் இருக்கின்றது. அப்ப சில வேளைகள் என்றாலும் உங்களுடைய தர்மத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது 2 விஷயம். ஆல்வேஸ் ரெஸ்பெக்ட். obedience is different from respect. எப்பொழுதும் பெற்றோர்களை கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் இல்லை. நான் எங்களுடைய யூத் குரூப்லயே என்னுடைய பிள்ளைகளுக்கே சொல்லி இருக்கிறேன். They have to say, learn to say no. இல்லை என்று சொல்லவும் பழக வேண்டும். மதித்தாலும் கூட இல்லை, எனக்கு இது உடன்பாடு இல்லை என்று சொல்றதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோருக்கு கூட எல்லாம் நீங்கள் உடன்பட வேண்டும் என்று இல்லை, ஆனால் அவர்களுக்கு கனம் பண்ண வேண்டும். பைபிளுடைய 10 கட்டளைகள் மோசஸுக்கு கொடுத்ததில் ஒன்று, உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ணி உலகத்திலே 100 ஆண்டு காலம் ஜீவித்திருப்பாயாக. கீழ்ப்படுதல் என்று சொல்லவில்லை. திருஞான சம்பந்தர் அழுது அடம்பிடிதான் கோயிலுக்கு போறார். பெற்றோரை ரெஸ்பெக்ட் பண்ண வேணும், கீழ்ப்படிதல் ஒன்று இல்லை இல்லையா? அதே மாதிரியாக ராமச்சந்திரமூர்த்தி ராமரும் அவர் பெற்றோரை கனம் பண்ணுகின்றார். ஆனால் சீதையை போய் திருமணம் முடிப்பதற்கு முன்னர் அண்ணன் நோக்கினால் அவளும் நோக்கினார். காதல் வந்துட்டது. தசரதனுக்கு ஓலை அனுப்பி கேட்டுட்டு அவர் காதலிக்கவில்லை. வில்லொடிக்கும் பொழுதும் அவர் அங்க கேட்கல. ஆனால் பாத்தீங்கன்னா தெரியும், திருமணம் நடப்பதற்கு அவர் வெயிட் பண்றார். தசரதன் அயோத்தியில இருந்து மிதிலைக்கு வரும் மட்டும் வெயிட் பண்ணி தான் திருமணம் நடக்குது. அதுதான் அந்த ரெஸ்பெக்ட். ஒபீடியன்ஸ் ஒரு ரெஸ்பெக்ட். பல பெற்றோரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த பெற்றோரை மதித்து வேண்டும். அவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுடைய வயிறார, அவர்களுடைய வைத்திய செலவுகள் வயிறார அவர்களுடைய சில வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். சிலவர்கள் ஓவர் டிமாண்டிங் என்றாலும் கூட அதை அனுசரித்து போக வேண்டும். அவர்களுக்கு தயவாக சொல்லலாம். என்னுடைய தாயார் நியூசிலாந்தில் இருக்கிறார். அப்ப அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸுக்குள்ள தான் டாக்டர்ஸ் ஆபீஸ் இருக்குது. அவ தனக்கு சுகம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய தம்பியார் வேலத்தில் அவரை கூப்பிட்டு தான் போவா. பக்கத்துல போகலாம் சொல்லி சிச்சி புள்ள வந்துதானே கூட்டிட்டு போவாங்க. என்னுடைய தம்பியார் மனம் கூணாமல் வந்து அழைத்து கொண்டு போய் கூட்டிக் கொண்டு செய்வாங்க. அந்த பிளெஸிங் எவ்வளவு இருக்குது. இரண்டாவது அவரு கடமை என்று அவர் உணர்வார். பக்கத்துல தான் அதுல நடந்து போகக்கூடிய எல்லாரும் யோசிக்கிறோம். நானா இருந்தா சில சொல்லியிருப்பேன், நம்ம பக்கத்துல தானே போயிட்டு காட்டிட்டு வரலாம். அப்படி இல்ல. அப்படியே அந்த பிளெஸிங்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் பார்த்திருக்கிறேன். அது பெற்றோர், அந்த பெற்றோரை கவனிக்கிறவர்களுடைய பிள்ளைகள் அவருடைய பிற்கால வாழ்க்கைகள் எப்பொழுதும் சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் தங்களுடைய கல்வி, தங்களுடைய உடல் நலம், தங்களுடைய மனநலம், தங்களுடைய வாழ்க்கை துணை, அதுகள் எல்லாம் நல்லா வரணும் என்றால் இந்த பெற்றோருடைய இது உயிரோடு இருக்கிற பெற்றோர்களை நன்றாக பார்க்க வேண்டும். அது பார்க்காம நீங்க போய் அவருடைய பேர்ல துவசம் செய்யறதுல பிரயோஜனம் இல்லை. இரண்டாவது, இந்த வெட்டு செலவு எங்களுக்கு ஆகமத்திலே இல்லை. அபரக்கிரியர்கள் வெட்டு செலவு செய்யறதுதானே அது இல்லை. சமண்டீகரணம் உண்டு, புடக்க கழுவல் உண்டு. வெட்டு செலவு எங்களுடைய மரபாக இருக்கின்றதை தவிர அது ஆகம விதிகள்ல இல்லை. ஆத்ம நிலைக்கொண்டு இல்லை. சிலர்கள் கூடி தங்களுடைய ஒரு ஆட்டுப்படுத்தலுக்காக இருக்கலாமே தவிர அது ஆகம விதிகள்ல இல்லை. இங்கே நிறையவே நேர்கள் வந்து கொண்டிருக்கிற நாங்கள் எடுப்போம். வணக்கம். வணக்கம் இருவருக்கும். நான் ராஜி கதைக்கிறேன். சொல்லுங்க. நல்ல வணக்கம். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் எங்களோட இந்த சமயத்துல துடக்கு காக்கும் ஒரு முறை இருக்கின்றது. அது துடக்கு என்பது எங்கள் பிதருக்கு நாங்கள் சித்திர பௌர்ணமி செய்யற கடமைக்கு தடையாக இருக்குமா? உதாரணமாக எனது பெரிய அகால மரணம் 3 மாதங்கள், எனது தாய் மாமனர் 2 மாதங்கள். அப்ப நான் எனது அம்மாவுக்கு இந்த திருத்தம் செய்வதற்கு தடையாக உள்ளதா என்று கேட்கின்றேன். டாக்டர், இந்த துடக்கினாலே இவ்வாறான பிதிர்கடன் தடைப்படலாமா என்று அவர் கேட்கிறார்.
ஒன்று வந்து கேட்டால் அதாவது வந்து இப்ப வீட்டிலே ஒரு அகால அல்லது வீட்டிலே ஒரு மரண துடக்கு அல்லது ஜனன துடக்கு இருக்கின்ற பொழுது இந்த பிதிர்காரியங்கள் செய்யலாமா, அதிலே இருந்து கூட அவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த துடக்கு என்று விளங்கினால் இது எங்களுக்கு விளங்கும். இப்ப நாங்கள் எல்லாம் துடக்கு துடக்கு என்று சொல்லுகின்றோம். துடக்கு என்றால் என்ன? சந்தோஷத்துக்கும் இருக்குது துடக்கு. குழந்தை பிறந்தால் இருக்கிறது இல்லையா? அப்ப அது சந்தோஷத்துக்கு வார துடக்கு, மற்றது துக்கத்துக்கு வார துடக்கு என்று இருக்கின்றது. அப்ப இந்த துடக்கு முறைகள் என்னென்று கேட்டால் ஏன் இந்த துடக்கு வருகிறது என்று சொன்னால், எங்களுடைய மனம் எழுச்சியாக இருக்கின்ற பொழுதும், அதீத சந்தோஷத்தில் இருக்கின்ற பொழுதும் அல்லது அதீத துக்கத்தில் இருக்கின்ற பொழுதும் அதை ஆற்றுப்படுத்துறதுக்கு கொஞ்ச நாள் வேணும். பேலன்ஸ் ரிஸ்டோர் பண்றதுக்கு கொஞ்ச நாள் வேணும். அது ஒரு ரீசன். அப்ப அதுக்குத்தான் இந்த துடக்கு என்று சொல்லிவிட்டோம். முதல் சொன்ன மாதிரி துடக்கு பற்றிய விவரங்களும் எங்கெங்க இருக்குன்னு சொன்னால் இந்த ஆகமங்கள் எல்லாத்திலும் இருக்கு. ஆகமத்திலே சொல்லி இருக்கு. எல்லா ஆகமத்திலேயும் அந்தியேட்டு விதி என்று இருக்கு. எங்களுடைய பிறப்புல பிறக்கும் பொழுது 40 சம்ஸ்காரங்கள் சொல்லுவார்கள், கர்மங்கள் இருக்கின்றது ஒருவருக்கு. கர்ப்பாதானம், கர்ப்பாதானம் ஒரு பெண்ணுக்கு குழந்தை ஒரு ஆண் கொடுப்பது கர்ப்பாதானம். பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உயிர் தொடங்குவது அந்த ஆண் பெண் புணர்ச்சிக்கு பின்னால இருக்கிற அந்த கருக்கட்டல் காலத்திலேயே. அப்படிதான் மெடிக்கல் சயின்ஸ்லயும் சொல்லுவார்கள். உயிர் வந்து முதலே வந்துட்டுது, ஆண்ல வந்திருக்குது. 5 இடங்களுக்கூடாக உயிர் வருகின்றது. விண்ணொன்று விளைந்து வினைக்கீடாய் நீ கொண்டு திருமந்திரமும் விண்ணில இருந்துதான் வருகிறது சொல்லுவார்கள். 5 இடங்களை சொல்லுவார்கள். ஸ்வர்க்கம், ஏன் சுவர்க்கத்திலிருந்து இருந்து வரணும்? நரகத்திலிருந்து உயிர் வரப்படாதா? மனுஷ பிறவியை பற்றி சொல்லுகிறார்கள். மனுஷ பிறவி ஒரு பேரு, புண்ணியம் செய்தவர்கள் மனுஷ பிறவி கிடைக்கும். சங்கராச்சாரியா சொல்றார், எல்லா பிறவிகளுக்குள்ளேயும் இந்த மனுஷ பிறவி எடுக்கிறது கிடையாது. ஆஃப்டர் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் we are taken this human form. அப்படிதான் வருகிறது. அரிது அரிது மானிடராதல் அரிது. அப்ப புவனியில் போய் பிறவாமையினால் நாம் போக்குகின்றோம் அவனே. இந்த பூமியிலவே நாங்க புறவாதனால நாங்கள் எங்க பொழுதெல்லாம் அவமே போக்குகிறோம். இந்த பூமி சிவனுய கொள்கின்றவார் என்று நோக்கி என்று பிரம்மா விஷ்ணு தேவர்களே ஆசைப்படுகிறார்கள். ஆலய பூஜை இந்த பூமியிலே தான் உண்டு. அண்ட சராசரம் எல்லாம் இருந்தாலும் ஆலய பூஜை பூமிக்கு மட்டும்தான். அதுதான் இந்த பூமி சிவனுய கொள்கின்றவார் என்று நோக்கி பூஜிப்பாரு கோயில் என்னத்துக்கு. இந்த ஆலய பூஜை இந்த பூமிக்கு மட்டும்தான் உண்டு. வேற ஒரு இடத்துல அண்டத்தை 224 அண்டத்தோவிகள், பில்லியன்ஸ் ஆஃப் காஸ்மிக் யூனிட்ஸ் அண்ட் பிளானட்ஸ் அண்ட் சிஸ்டம். ஆலய பூஜை இந்த பூமிக்கு ஒரு இடத்திலேயும் கோயில் இல்லை. எல்லா புராணங்களையும் எடுத்து பாருங்கள். அது மனிதர்களுடைய அந்த சஞ்சாரம் இருப்பதால் தான் அப்படி. தேவர்களும் நாகர்களும் கூட இங்கேதான் வருவார்கள் பூஜை செய்வதற்கு. இனியம்மையா வந்து பூஜை செய்யறது இல்லையா பம்பை நதிக்கரையில காஞ்சிபுரத்துல. அப்படி தேவர்கள் இந்திரன் வந்து வழிபட்டாலும் இங்கதான், விஷ்ணு வந்து வழிபட்டாலும் இங்கதான், சூரியன் வந்தாலும் இங்கதான், சந்திரன் வந்தாலும் இங்கதான். இந்த ஆலய வழிபாட்டுடைய முக்கியத்துவம் அது. பூஜைகள் செய்வார்கள். இந்திரன் வந்து தியாகேஸ்வரை வச்சு பூஜை செய்திருக்கிறார். அந்த தியாகேஸ்வரத்தான் பிறகு போய் முசுகுந்த சக்கரவர்த்தி அங்க போயிருந்த பொழுது அந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. யாருக்கு ஏன் அழைப்பு விடுக்கிறோம்? தெய்வானை அம்மை திருமணத்துக்கு. முருகனுக்கும் தெய்வானை அம்மைக்கும் திருமணம் நடந்த பொழுது எல்லாருக்கும் அழைப்பு விடுக்க இந்த பூலோகத்துல இந்த பூமியில இருந்து ஒரே ஒருவருக்கு தான் அழைப்பு, முசுகுந்த சக்கரவர்த்தி. அவருக்கு மட்டும்தான் இந்த அழைப்பு. இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி அங்க போயிருக்கிற பொழுது இந்திரனுடைய தியாகேஸ்வரை பார்த்து ஆசைப்படுகிறார். தியாகேஸ்வருடைய உருவத்தை பார்த்து அப்ப இவர் தருகிறா என்ன வேணும் என்று கேட்க போகும்போது தியாகேஸ்வரத்தை, அவனுக்கு தியாகேஸ்வரை விட்டு பிரிய மனம் இல்லை. 7 அந்த தியாகேஸ்வரோடு அதே விதமாக 6 தியாகேஸ்வர ரூபங்களை அந்த தெய்வ சிப்பியை கொண்டு செய்விச்சு எல்லாத்தையும் வச்சுட்டு எடுத்துக்கொண்டு போவோம் உங்க விருப்பமானது என்று சொல்றான். அவன் எல்லாத்தையும் பார்த்து அந்த தியாகேஸ்வர ஒரிஜினல் இந்திரன் வழிபட்ட தியாகேஸ்வரை எடுக்கின்றார். அதுதான் திருவாரூர் இருக்கிற தியாகேஸ்வர பெருமான். மிச்ச தியாகேஸ்வரர்களையும் இவரிடையே கொடுத்து விட்டார், நீ கொண்டு போய் பண்ணு. அந்த அவர்கள் ஸ்தாபிக்கப்பட்ட இடங்கள் தான் சப்த விடங்கத்தலங்கள். சப்த என்றா 7 அப்படி. அப்ப அந்த பூஜை அங்கே இருந்திருக்கின்றது. ஆனா அங்கே இருந்து இங்கேதான் வருகின்றார்கள். குங்கிலிய கல்யாண வரலாற்றிலே பார்க்கணும். யட்ச பெண்மணி வந்து பூஜை செய்வார். பெண்களும் பூஜை செய்யலாம், பூஜை செய்திருக்கின்றார்கள் இல்லையா? திருநீல நாயனாருடைய மனைவியார் அந்த பூஜை செய்யும் பொழுது பக்கத்திலே இருந்திருக்கின்றார் கர்ப்பகிரகத்திலே. அப்ப பூஜையில பார்த்தால் அங்க வந்து அந்த சிலந்தி ஒன்று சிவலிங்கத்தில் வரும்பொழுது வாயாலை ஊதி அதை அப்புறப்படுத்துகின்றார். இதை பார்த்து இவர் மனம் வெதும்புகின்றார். அப்புறம் அந்த மனம் வெதும்பி இரவு படுத்திருக்கும் பொழுது சிவன் வந்து தன்னுடைய உருவத்தை காட்டுகின்றார். அந்த சிவலிங்கம் முழுக்க கொப்பளம், ஆனா அந்த அம்மையார் வாயான ஊதின இடம் மட்டும் நல்லா இதா இருக்குது.
அதுக்கு பிறகு அந்த மனைவியோட அந்த கோபத்தை தீர்த்துக் கொள்கின்றார் அவர். அப்ப பெண்கள் பூஜை செய்திருக்கின்றார்கள், கர்ப்பகிரகத்திலே வந்து இருந்திருக்கிறார்கள், அந்த வரலாறுகள் உண்டு. குங்குலி கல்யாண அந்த பெண் பூஜை செய்கின்ற பொழுது அந்த சிவலிங்கத்துக்கு மாலை சாத்துகின்ற பொழுது அந்த அவருடைய ஆடை நிகழ்ந்தது. ஆடை நிகழ் அவள் அதை கஷ்டப்பட அந்த சிவலிங்கமே முன்னோக்கி சரிந்து அந்த மாலையை பெற்றுக் கொண்டது. அதைத்தான் பின்னர் நிமித்துவதற்கு குங்குலிய கல்யாணம் எல்லாரும் சோழமன்னன் யானைகள் குதிரைகள் எல்லாம் போட்டு நிமிர்த்த முடியவில்லை. அந்த லிங்கத்தை குங்குலிய கல்யாணம் அதை கயிற்றிலே கட்டி களத்திலே போட்டு இழுக்க அந்த லிங்கம் நிமிர்ந்தது என்று அங்கே பார்க்கின்றோம். அப்ப இந்த வழிபாடுகள் ஜட்ச பெண்ணா இருந்தால் என்ன, இந்திரனா இருந்தால் இங்க வந்து வர வேணும், அந்த பூமிக்கு வர வேண்டிய தன்மை இருக்கின்றது. கேள்வி என்னென்று கேட்டால், அப்ப இந்த விதிகள் வந்து ஆகமங்கள் அந்தியஷ்டி என்று இருக்கிறது இல்லையா? அந்தியஷ்டி என்றால் கடைசி 40வது சம்ஸ்காரத்துல கடைசி அந்த அந்தியஷ்டி. அந்தி என்றால் கடைசி, இந்த கடைசியாக செய்யப்படுகின்ற யாகம் அந்தியஷ்டி யாகம் என்று சொல்லுவார்கள். அதை கடைசியாக செய்ய வேண்டும். கர்ப்பாதானத்தில் தொடங்கும். அப்ப உயிர் வருகின்ற பொழுது புண்ணிய தொடக்கத்திலிருந்து வர வேண்டாம், புண்ணியம் செய்துதான் இந்த பூமியில பிறக்கின்ற மனுஷராக ஆனபடினாலும் சுவர்க்கத்தில் இருந்தான் வர வேணும். புண்ணியம் செய்தவர்கள் சுவர்க்கத்தில் இருந்தான் வரும். வந்து அங்கிருந்து மலையில இருக்கிற மேகத்தில இருக்கிற மலையோட வந்து பூமியில இருக்கிற தாவரங்களோட சேர்ந்து உணவாக வந்து, மூன்றாவது நாலாவதாக ஆணுடைய சாப்பாட்டோட போய் ஆணுடைய ரத்தத்திலே கலந்து சுக்கிலமாகி, இது 4வது இடம். 5வதாக பெண்ணுக்கு கர்ப்பமாக போகின்றது. 5 இடங்களிலே ஆகுதி செய்யப்பட்டு பஞ்ச அக்னி வித்தை என்று சொல்லுவார்கள், செய்யப்பட்டு தான் இந்த கர்ப்பாதானம் நடக்குது. இந்த கர்ப்பாதானத்துக்கு பிறகு அங்கே ஒவ்வொன்று இருக்கின்றது. பும்சவனம், சீமந்தம், நாமகரணம், பெயர் சூட்டுவது, காது குத்துவது, ஏடு துவக்குவது, அன்னம் தீத்துவது, அன்னப்பிராசனம் அந்த சோறு தீத்துவது, மற்றது உபநயனம் செய்விப்பது, மற்றது திருமணம், கன்னிகாதானம், இப்படி எல்லா விதமான கர்மங்களையும் பார்க்கின்ற பொழுது இதுல 40 கடைசியா செய்யறது அந்தியஷ்டி. இது ஆகமங்கள்ல இருக்கு, எல்லா ஆகமங்களையும் சொல்லப்பட்டது. இதைத்தான் சுருக்கமாக முன்னர் நான் சொன்ன அகோர சிவாச்சாரியார் என்னுடைய பத்ததியிலே சொல்லியிருக்கிறார். யாழ்ப்பாண மக்களின் அபரக்கிரிய முறைகளும் தொடக்க முறைகளும் அகோர சிவாச்சாரியாருடைய பத்ததி விதியின்படி வருகின்றன. ஆசோச தீபிகை என்று அதை தமிழிலும் புஸ்தகமாக சொல்லியிருக்கின்றார்கள். இந்த தொடக்க காலம் என்னத்துக்கு கண்டு கேட்டால் என்னுடைய மனநலம் ஆறும் வரைக்கும் அது தொடக்க காலம் இருக்கின்றது. ஆகவே குடும்பத்திலே ஒரு இழப்பு அல்லது ஒரு பிறப்பு நிகழ்ந்து இந்த குழம்பு இருக்கிற காலத்திலே எங்களுக்கு எங்களுடைய பூஜை, ஆன்மாத்மா செய்கிற பூஜை அதுகள்ல கூட விடுமுறை இருக்கின்றது. இது ஒரு பெரிய விடுமுறை. இந்த காலத்துல இப்பெல்லாம் நாங்க கிரீஃப் லீவ் என்று கொடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியாக ஒரு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு பிதிர்க்கடனில் இருந்து விடுமுறை இருக்கின்றது. அப்ப அது செய்ய தேவையில்லை என்று சொல்லி செய்ய தேவையில்லை. அகால மரணம் என்கின்ற பொழுது அந்த கடனை வந்து கிட்டத்தட்ட 3 மாதத்திலிருந்து 6 மாதம் வரைக்கும் வரும். அந்த அதனால நேருக்கு விளங்கி இருக்கும். இங்கே பல நேர்கள் இருக்கிறார்கள் டாக்டர். நாங்கள் இன்னொருவர் எடுக்கலாம். உங்களுக்கு நேரம் ஓரளவுக்கு அண்மித்துக் கொண்டு வருவது. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், என் பேர் மாலினி. எனக்கு அம்மா இல்லாம 5 வருஷம் ஆயிட்டது. ஆனா நான் என்ன டாக்டர் லம்பரனோட கிடைக்கணும் சொல்லுங்க. என்னன்னா நான் வந்து இந்த எள்ளும் தண்ணியும் இறைக்கல. இன்னைக்கு அம்மாவுக்கு சுத்தமா சமைச்சு வச்சுட்டு பின்னேரம் கோயிலுக்கு போய் ஐயருக்கு தானம் கொடுப்போம் யோசிக்கிறேன். உங்களுக்கு சகோதரர்கள் இருக்கிறார்களா? ஆண் சகோதரர்கள் இல்ல, நானும் எனக்கு ஒரு சிஸ்டர் இருந்தா. சிஸ்டர் இருக்கிறேன். ஓகே, அங்க அக்கா அங்க ஸ்லோன்ல இருக்கிறா. இப்ப ஆண் சகோதரர்கள் இல்லாவிட்டால் இப்ப அந்த உறவு முறையிலே அந்த சொல்லுவார்கள் அடுத்தது யார் செய்யலாம், அடுத்தது யார் செய்யலாம் சொன்னா, இப்ப அம்மாவுடைய சகோதர வழியிலே இருப்பவர்கள் சில வேலை அவர்கள் செய்தால் அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனா நீங்க செய்வது சரி, நீங்கள் வந்து இப்ப தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று இல்லை, அம்மாவுடைய பெயரை நினைத்து நீங்கள் அவரை வழிபட்டு ஆண்டவனுக்கு அவருடைய ஆத்ம சாத்திக்க பிரார்த்தனை செய்து, மற்றது கோயிலில் இருக்கிற சிவாச்சாரியாருடைய இந்த பிராமண போஜனத்துக்குரிய அந்த இதுகளையும் கொடுக்க வேண்டும். அதை செய்வது சரியானது. அதில் ஒரு இன்னைக்கு பின்னேரம் தான் நான் கோயிலுக்கு போவேன். நாங்க ஐயருக்கு தானம் கொடுக்குறேன்னா நான் என்னடா ஒரு சாரியோண்டு வச்சிருக்கிறேன். நம்ம அப்ப காசையும் கொடுத்து அதையும் கொடுத்துட்டு அதெல்லாம் மரக்கறியை நான் கொடுக்கணுமா? இல்ல, இப்ப வந்து என்னன்னு கேட்டால் இப்ப தானத்திலையும் வந்து அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரியாக நான் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வந்து இப்ப சில பேர் தானம் கொடுக்கிற பொழுது அதுலயே நான் பார்த்திருக்கிறேன். சில பேர் மற்ற ரகமான அரிசி, மற்ற ரகமான மரக்கறி அப்படி எல்லாம் வேண்டி கொடுப்பார்கள். சில வேளைகளிலே இப்ப காசாக கொடுக்கிற பொழுது அவர்கள் அதை பாவித்துக் கொள்வார்கள். போஜனத்துக்கு என்று சொல்லி அதை கொடுத்தால் அதை பாவித்துக் கொள்வார்கள். வஸ்திரம் கொடுக்கலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு அதான் கொடுக்கணும். நல்ல தரமான மரக்கறி, நல்ல தரமான அரிசி அப்படியானதுகளை வேண்டி கொடுக்கலாம். அல்லது அதிலேயே
அதுலயும் வந்து கஷ்டமான நிலையில் உள்ள சிவாச்சாரியாருக்கு கொடுப்பது மிகவும் சிறந்தது. திருவிழா பூஜை செய்து கொண்டு வந்தாலும் அந்த கஷ்டமான நிலையில் உள்ள புரோகிதர்கள் இது வந்து ஊர்ல பார்த்தால் புரோகிதருக்கு தான் கொடுப்பார்கள். பெரிய சிவாச்சாரியார் அப்படி என்று போய் கொடுப்பது இல்லை. பெரிய அவர்களுக்கு வேறு விதமாகவும் பிழைப்பு இருக்கும் இல்லையா, அதே கொடுக்க வேண்டும். அல்லது உங்களுடைய வழிபட ஒரு தளம் இருந்தால் அங்கே இருக்கிற சிவாச்சாரியாருக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதை, அல்லது அவருடைய பெயராலே நீங்கள் ஊரிலேயோ மற்றவர்களுக்கு ஒரு இலைகளுக்கு ஒரு அன்னதானமோ அல்லது ஒரு எல்லாமே ஹோம் இருக்கிறது இல்லையா, ஹோம் ஃபார் ஏஜ் இருக்கிறது சிறுபிள்ளைகளுக்கு அதற்கூட அப்படியான தர்ம காரியங்களும் கூட செய்யலாம். உண்மையிலே டாக்டர் எங்களுக்கு நேரம் பற்றாமை, ஏனென்றால் இப்பொழுது பிபிசி தமிழ் நிகழ்வுக்கு போவனும் செய்திக்காக. எனவே இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இங்கே நிறைவு செய்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு மேலதிக கேள்விகள் இருந்தால் மாலை நடந்து கொள்ள சத்சங்கத்திலே கலந்து கொள்ளலாம். மாலை 7 மணி தொடக்கம் 9 மணி வரையும் நமது லெகசி மருத்துவ மைய கருத்தரங்கு மண்டபத்திலே அந்த சத்சங்கம் நடைபெறுகின்றது. குழந்தைகளுக்கான வகுப்புகள் சைவ தமிழ் வகுப்புகள் 4 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறுகின்றன. உங்கள் குழந்தைகளை இணைத்துக் கொள்ளலாம். மற்றது உங்களுக்கு வேறு கேள்விகள் இருந்தால் அடுத்த முறை நாங்கள் அதை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக எழுதியும் அனுப்பலாம். நாளை எங்களுடைய திருக்குறிப்பு தொண்டனுடைய குருபூசை இருக்கின்றது. 63 நாயன்மார்கள் ஒருத்தர் சலவை தொழில் செய்து வந்தவர், அவருடைய குருபூசை இருக்கின்றது. 27ஆம் தேதி அப்பர் சுவாமிகளுடைய குருபூசை இருக்கின்றது. அதையும் உங்களுடைய ஞாபகத்துக்கு இருத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு இத்துடன் நிறைவு செய்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம் நேயர்களே, நாங்கள் மீண்டும் சந்திப்போம்.